ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம். சரவண் சார் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறதுனால இந்த மாலை நேரத்தில் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்விற்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றும் டாக்டர் ஆர்டிஎன் பிரசிடென்ட் டாக்டர் ஃபரான் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கியிருப்பதற்காக வந்திருக்க தியாக சார்களையும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியினை ஃபரான் சார் அவர்கள் ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார் ஃபரான் சார். அனைவருக்கும் வணக்கம். ஓகே சார், சொல்லுங்க, பேசுங்க. தடங்களுக்கு வருந்துகிறேன். இந்த நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறதுனால சரியா என்னுடைய வாய்ஸ் கேட்கல. அன்பிற்கினிய எங்களுடைய சிறப்பு விருந்தினர் அவர்களை எங்களுடைய இன்னோவேட்டிவ் டீச்சர் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அதே வண்ணமாக இன்றைய பயிற்சியை தொகுத்து வழங்கவிருக்கிறார். நம்மளுடைய கேட்ட உடனே நம்முடைய பயிற்சியை கண்டிப்பாக நான் செய்து தருகிறேன் என்று பல்வேறு பணிகளுக்கிடையே நம்மளுக்கு ஒப்புதல் அளித்து இசைவு கொடுத்து இன்று எடுக்கவிருக்கிற மரியாதைக்குரிய ஐயா திரு தியாகசாகர் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே வருக வருக என வரவேற்கணும். மாணவ செல்வங்கள், உங்களையும் வருக வருக என வரவேற்று இந்த பயிற்சியை செவ்வனே நீங்கள் கற்றுக்கொண்டு உங்களுடைய இந்த விடுமுறை காலத்தில் வீட்டிலிருந்தே ஒரு சில பயிற்சிகளை நீ மேற்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வினை துவங்கி வைக்குமாறு நம்முடைய தலைமை விருந்தினர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஃபரான் சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இன்னைக்கு பார்த்தா நல்லா இருக்குது. எல்லா பசங்க வந்து ஃப்ரீயாக கோவிட் டைம்ல வந்து எல்லா ஒரே பார்த்து இது பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு அவர் அருண் சார் ஃபார் ஆர்கனைசிங் சச் a beautiful event for in this moment. எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ப்ரோக்ராம். இது கோவிட் டைம்ல வந்து எல்லா வீட்டுல சும்மா போரா என்ன பண்ணலாம் சொல்லிட்டு சார் வந்து இது பண்ணிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். நல்ல ப்ரோக்ராம் நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் அதர் ஆல் கோஆர்டினேட்டர் சார் நல்லா இது பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சார். ஹலோ சார். அருண் சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். கேக்குது, சொல்லுங்க. ஓகே சார். கோவிட பத்தி சிலது பசங்களுக்கு சொல்லுங்க, எப்படி சேஃபா இருக்கிறத பத்தி சொல்லுங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க கொரோனா டைம்ல வந்து அதிகமா இருக்கு, கேசஸ் எல்லாம் அதிகமா இருக்குது. ஸோ பசங்க எல்லாம் வீட்டுல இருங்க, வெளியே போக கூடாது. மீன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. இல்ல வெளியில வீட்டுல யார் வெளியே உள்ள வீட்டுல வந்தாங்க தயவுசெய்து ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. வெளியில போனா மாஸ்க் போட்டு போங்க. செகண்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் திங், வீட்டுல ஜுரம் சளி இருமல்னா வீட்டுல ட்ரீட்மெண்ட் பண்ணுவானா நேரா பக்கத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண பாருங்க. ஏன்னா வீட்டுல ஜுரம் இருந்துச்சுன்னா என்ன நினைக்கிறாங்க, என்னால ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், ஜூஸ் சாப்பிட்டேன், அது ஃபீவர் சொல்றீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா மைல்ட் சிம்டம், ஃபீவர், பாடி பெயின், ஜாயிண்ட் பெயின், ஈவன் டயர்ட்னஸ், வீக்னஸ், வீட்டுல யாருக்கு ஜுரம் சளி இருமல் இருந்தா தயவுசெய்து வந்து வீட்டுல ட்ரீட்மெண்ட் பண்ணுவானா. நார்மல் ஃபீவர் சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுவானா. எங்க ஃபீவர் லேசா ஃபீவர் வந்துச்சுன்னா வந்து ஃபர்ஸ்ட் பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல இல்ல ஜிஹெச் வந்து காட்டுங்க. ஏன்னா வந்து மைல்ட் ஃபீவர் நீங்க ஸ்டார்டிங் வந்துச்சுன்னா 19% பேஷண்ட் காப்பாத்தலாம். கடைசி இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்குன்னா, பேஷண்ட் யாரும் ஃபர்ஸ்ட் வர மாட்டாங்க. எல்லாம் வந்து ஃபீவர் சளி இருமல் வீட்டுல எல்லாம் மாத்திரை எல்லாம் போட்டு கடைசியில வர்றீங்க. அதுல வந்து நம்ம கஷ்டமா இருக்குது. ஸோ தயவுசெய்து வீட்டுல யாருக்கு ஜுரம் இருக்கா, சளி இருமல் இருந்துச்சுன்னா, ஈவன் பாடி பெயின், டயர்ட்னஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து காட்டுங்க ஹாஸ்பிட்டல்ல. வந்து ஜிஹெச்ல ஆல்மோஸ்ட் 24 hours ஜிஹெச் ஓப்பனா இருக்குது, வந்து காட்டுங்க. they will give best treatment. ஏன்னா நீங்க ஸ்டார்டிங் வந்துச்சுன்னா we know that what is we can treat the cases. அதை வச்சு நம்ம ட்ரீட் பண்ணலாம். நீங்க கடைசியில வந்தீங்கன்னா we can't do anything. ஸோ தயவுசெய்து எல்லாருக்கும் ஒரே மெசேஜ் தான் வீட்டுல, இம்பார்ட்டன்ட் மெசேஜ். anyone having fever, body pain, cough, tiredness, even throat pain, kindly பக்கத்துல ஜிஹெச் போட்டு காட்டுங்க. இல்லைன்னா பக்கத்துல டாக்டர்ஸ் காட்டுங்க. they will give best option for you. வீட்லயே வச்சுட்டு இல்ல இது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தேன், நான் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன் சொல்லிட்டு கண்டினியூ பண்ணீங்கன்னா, மாத்திரை நீங்க செல்ஃப் மெடிசன் போட்டீங்கன்னா அது அதிகமாயிட்டு கடைசியில வந்தீங்கன்னா அது கஷ்டமா இருக்கும். ஸோ பெட்டர் ஸ்டார்டிங்ல அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும், ட்ரீட் பண்ணா நல்லா இருக்கும். வி கேன் கிவ் அ பெட்டர் ரிசல்ட். நீங்க எவ்வளவு ட்ரீட்மெண்ட் டிலே பண்றீங்களா ஒரு ரிசல்ட் டிலே ஆகும். ஸோ இம்பார்ட்டன்ட் ஹோம் மெசேஜ் என்ன இருக்குன்னா, எனி ஒன் ஹேவிங் ஃபீவர், பாடி பெயின், டயர்ட்னஸ்னா தயவுசெய்து வந்து பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல இல்ல ஜிஹெச்ல போய் காட்டுங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து எல்லாரும் தெரியும், மாஸ்க் பண்ணணும், ஹேண்ட் வாஷ் பண்ணணும், டிஸ்டன்ஸ். அண்ட் கரண்ட்லி கண்டிப்பா வெளியில யாரும் போவானா, வீட்டுல இருங்க பெட்டர். அதுக்காக நம்ம அருண் சார் அதர் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து லாட் ஆஃப் ப்ரோக்ராம் இனிஷியேட் பண்ணிருக்காங்க. அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, அதுல இது பண்ணுங்க. தயவுசெய்து வெளியே மட்டும் போவானா. ஏன்னா வந்து இன்னொரு வேவ் வர சொல்றாங்க, தேட் வேவ். அதுல வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு அதிகமா வர சொல்றாங்க. ஸோ அது கஷ்டமா இருக்கும்.
இப்போ அடல்ட்ஸ் வயசானவங்க ப்ராப்ளம் இல்லை, சின்ன பசங்க கொரோனா வந்துச்சுன்னா அது கஷ்டமா இருக்கும். வீட்ல இருக்கும், டாக்டர் ட்ரீட்மெண்ட் கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்காக எல்லாம் பேர் பாத்துருங்க, ரெஸ்ட் எடுங்க வீட்ல, வெளியில போவானா, வீட்ல ஹேண்ட் வாஷ், மாஸ்க் போட்டு இன்கேஸ் அர்ஜென்டா நீங்க வெளியில போறீங்கன்னா கண்டிப்பா கம்பல்சரி மாஸ்க் போடுங்க. வெளியில வீட்டுல வந்தோன்னா கண்டிப்பா ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. தேங்க்யூ. சிறப்பான ஒரு விளக்குரை கொடுத்து நன்றி சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் ஜாபு சார். சொல்லுங்க சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகேங்க சார். இந்த இனிமையான மாலை பொழுதில் ரோட்டரி பொறுப்பில் இருக்கிற பெரியவங்க அனைவருக்கும் வணக்கம். மற்றும் இந்த இன்னோவேட்டிவ் டீச்சர்ஸ் ஆஃப் திருப்பூர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் என்னோட அன்பான வணக்கம். அப்புறம் ஆசிரியர்களுக்கு, குறிப்பா மாணவ செல்வங்களுக்கு எனது அன்பான மாலை வணக்கம். இப்போ பசங்க எல்லாருமே ஒரு A4 சீட்டு, ஸ்கொயர் சீட்டோட ஒரு 10 சீட்டு கையில வச்சுட்டு ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஓரி காமி அப்படிங்கிற ஒரு ஆர்ட் கத்துக்க போறோம். ஆல்ரெடி சார் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. சார் கொஞ்சம் ஓரி காமி சார். சொல்லுங்க சார். கொஞ்சம் லவுடரா பேசுங்க, சத்தமா பேசுங்க. சரிங்க. இந்த ஓரி காமி அப்படிங்கிற இந்த வார்த்தை உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும். சில பேர் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க, சில பேருக்கு இந்த வார்த்தை வந்து புதுசா இருக்கும். ஓரி காமி என்ன இது அப்படின்னு பார்த்தோம்னா, இது நம்ம பேசுற தமிழ் மொழி கிடையாது, ஆங்கிலம் இங்கிலீஷும் கிடையாது. இது வந்து ஜப்பான் மொழியில உள்ள ஒரு வார்த்தை. ஓரி காமி அப்படிங்கிற 2 வார்த்தையோட சேர்க்கை. சரிங்களா? ஓரிங்கிற ஜப்பான் வார்த்தைக்கு தமிழ்ல வந்து ஓரின்னா மடிப்பு, காமி அப்படின்னா காகிதம். அப்ப ஓரிகாமிங்கிறத தமிழ்ல நம்ம காகித மடிப்பு அப்படின்னு சொல்லலாம். காகித மடிப்பு கலை அப்படின்ட்டு ஓரிகாமியை நம்ம தமிழ்ல புரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ்ல வந்து பேப்பர் ஃபோல்டிங் ஆர்ட். மடிப்புக்கு வந்து ஃபோல்டுன்னு சொல்லுவோம், காகிதத்துக்கு வந்து பேப்பர்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் அந்த ஓரிகாமிக்கான விளக்கம். ஓரிகாமி அப்படின்னு இன்னும் புரியாத வார்த்தைன்ட்டு பயப்படாதீங்க. காகித மடிப்பு கலைன்னு நம்ம தமிழ்ல எளிமையா புரிஞ்சுக்கலாம். இந்த வார்த்தைக்கான விளக்கம் அது. அடுத்து இப்போ காகித கலையில வந்து பல வகைகள் இருக்கு. பேப்பரை யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய பேப்பர் கட்டிங்ஸ் பண்ணலாம், கம் யூஸ் பண்ணி நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். அப்புறம் காகிதத்தை சுருட்டி காகிதம் சுருட்டும் கலைன்ட்டு நம்ம நிறைய பண்ணலாம். ஒரு 20க்கும் மேற்பட்ட காகித கலைகள் வந்து இருக்குது. சரிங்களா? அதுல ஓரிகாமிக்கு சில சிறப்பு இருக்கு, அதை பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாம். ஒரு சின்ன ஒரு 3 பாயிண்ட் தான் மெயினா. ஒரு பிளாட்டான, ஒரு ஸ்கொயரான அல்லது ஒரு செவ்வகமான, ஒரு சதுரமான ஒரு ஷீட்டை கத்திரிக்கோல் பயன்படுத்தாம, கம்மு பயன்படுத்தாம, நூல் எந்த ஒரு மீடியமுமே பயன்படுத்தாம, மடிப்பை மட்டுமே பயன்படுத்தி பல ஆயிரக்கணக்கான உருவங்களை வந்து நம்ம உருவாக்க முடியும். சரிங்களா? ஓகேங்க. ஒரு ஸ்கொயர் ஷீட்டு ஒரு 10க்கு 10க்கு மேல இருந்தா ஓகே. சதுரம், செவ்வகம் இது ரெண்டுக்குள்ள ஒன்றும் மாத்தி வரும். சைஸ் ஒன்றும் 10 சென்டிமீட்டருக்கு மேல இருந்தா ஓகே. ரொம்ப சின்னதா இருந்தாலும் சிரமமா இருக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கு. ஓகே, யாரோ கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல, அதனால சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஓரிகாமியோட சிறப்பை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஒரு சதுரமான ஒரு பிளாட்டான ஷீட்டை கத்திரிக்கோல் பயன்படுத்தாம, கம்பு பயன்படுத்தாம, நூல் பயன்படுத்தாம, மடிப்பை மட்டுமே பயன்படுத்தி பல பறவைகள், விலங்குகள், இப்படி பல ஆயிரக்கணக்கான உருவங்களை வந்து நம்ம உருவாக்க முடியும். இதுதான் ஓரிகாமியோட சிறப்பு. பியூர் ஓரிகாமிங்கிறது அப்படிதான், இந்த ட்ரெடிஷ்னல் ஜாப்பனீஸ் ஓரிகாமி. சில மாடல்ஸ்க்கு வந்து நம்ம சிசர்லாம் யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. பட் பியூர் ஓரிகாமிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த 3 மீடியமும் யூஸ் பண்ணாம மடிப்பை மட்டுமே பயன்படுத்தி செய்யறது தான் அந்த பியூர் ட்ரெடிஷன் ஜாப்பனீஸ் ஓரிகாமி. நம்ம அழகுபடுத்துறதுக்காக கம் யூஸ் பண்றாங்க, இப்ப வேற மீடியம்லாம் யூஸ் பண்றாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது அதோட சிறப்பு பார்த்தோம். அடுத்தது ஓரிகாமியோட பயன்பாடு. எந்த ஒரு ஆர்ட் நம்ம கத்துக்கிட்டாலும் அது நம்ம வாழ்க்கையில எங்க பயன்படுது அப்படிங்கறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓரிகாமி நம்ம வாழ்க்கையில பல இடங்கள்ல பயன்படுது. பட் அது ஓரிகாமி தொழில்நுட்பம் தான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறோம்.
நம்ம வீட்டுல எல்லாருமே இயல்பா வந்து பேப்பர் பாக்ஸ் வந்து பயன்படுத்தாத இடமே கிடையாது. வீட்டுல ஒரு சின்ன தீப்பெட்டியில ஆரம்பிச்சு ஸ்வீட் பாக்ஸ், புதுசா ட்ரெஸ் வாங்குறப்போ ஒரு பெட்டிக்குள்ள வச்சு கொடுப்பாங்க. ஒரு செல்போன் நம்ம வாங்கினா கூட ஒரு பேப்பர் பாக்ஸ்குள்ள வச்சுதான் கொடுப்பாங்க. அப்ப பேப்பர் பாக்ஸுங்கிற அந்த அந்த டெக்னாலஜி வந்து ஓரிகேமியில இருந்து வந்ததுதான். எங்கெங்கெல்லாம் பேப்பரை மடிச்சு பாக்ஸ் செய்யறாங்களோ அது ஓரிகேமியோட ஒரு ஃபார்ம் தான் அது. மருத்துவத்துறையில வந்து ஓரிகேமி பயன்படுது. செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்துல ஓரிகேமி பயன்படுது. லாஸ்டா வந்து உங்களுக்கு பாலாஜி சார் வந்து எனக்கு ஃப்ரெண்டு தான். அவரு ரொம்ப அருமையான ஒரு நண்பர். ரோபோட்டிக் தொழில்நுட்பத்தை தமிழ்ல ரொம்ப எளிமையா பல மாணவர்களுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. லாஸ்டா நீங்க கூட ரோபோட்டிக் கிளாஸ் அட்டன் பண்ணிருப்பீங்க. அந்த ரோபோட்டிக் டெக்னாலஜில அந்த மடிப்பு சம்பந்தப்பட்ட நுணுக்கங்கள் ஓரிகேமில இருந்து தான் பயன்படுத்துறாங்க. அப்படி மருத்துவத்துறையில அறுவை சிகிச்சைக்கான அந்த உபகரணங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது மடிப்பா தான் வரும். அந்த மருத்துவத்துறை உபகரணங்கள் செய்யற தொழில்நுட்பத்துல ஓரிகேமி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இதெல்லாம் நீங்க பெரிய போய் ஒரு என்ஜினியரிங் படி ஒரு செய்தியா காதுல கேட்டு வச்சுக்கோங்க. அதுக்காக சொல்றோம். ஏன் அப்படின்னா ஓரிகேமி வந்து ஒரு பேப்பர்ல பொம்மை செய்யற அது மட்டும் கிடையாது. ஓரிகேமி வந்து ஒரு அறிவியல் கலை. ஓரிகேமி வந்து ஒரு கணிதத்தோட தொடர்பு உள்ள ஒரு கலை. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெரிய கிளாஸ் போறப்ப உங்களுக்கு நீங்க ஒரு நல்ல டிசைனரா வரணும்னா இந்த ஓரிகேமி, இந்த மடிப்பு தொழில்நுட்பம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? இப்போ ஓரிகேமியை பத்தி ஒரு அடிப்படையான ஒரு சின்ன ஹிஸ்டரி வந்து நம்ம பேசணும். இப்போ நமக்கு ஒரு 1 hour டைம் இருக்கு. இந்த 1 hourல எவ்வளவு மாடல்ஸ் பார்க்க முடியுமோ முடிஞ்ச வரை என்னால எத்தனை மாடல் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதுக்கு நான் முயற்சி பண்றேன். நீங்க சீட் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு 10 சீட்டு கையில வச்சுக்கோங்கன்ட்டு. அந்த சீட்டெல்லாம் வந்து ஒரு சதுரமா மாத்திக்கோங்க. பெரும்பாலும் ஒரு சதுரமான சீட்டு தான் நமக்கு மாடல்ஸ்க்கு தேவைப்படும். இந்த மடிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 அல்லது 5 ஸ்டெப்ல இருந்து 1000 ஸ்டெப் வரை வந்து மடிச்சு உருவங்களை நம்ம ஓரிகேமியில உருவாக்க முடியும். குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 ஸ்டெப்ல ஆரம்பிச்சு அதிகபட்சமா ஒரு 1000 ஸ்டெப் வரை நம்ம மடிக்க முடியும். இன்னைக்கு வந்து நம்ம ஓரிகேமியில ஒரு அறிமுக வகுப்பு தான் பார்க்க போறோம். அதுல நம்ம வந்து பார்க்க போற ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டெப்ஸ்ல இருந்து ஒரு 8 ஸ்டெப்புக்குள்ள இருக்கிற எளிமையான மாடல் தான் பார்க்க போறோம். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு முதல் வகுப்பு. அதனால நம்ம அடிப்படையான மாடல்ஸ் மட்டும்தான் ஒரு 10 மாடலுக்குள்ள இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஓரிகேமியை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் நம்ம பேசிட்டோம். இப்ப நம்ம வந்து ஆக்டிவிட்டிஸ்குள்ள போனோம்னா நமக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ எல்லாருமே ஒரு ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு சதுரமான ஒரு சீட்டை உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு ஒரு சதுரமான சீட்டை ரெடி பண்ணிக்கோங்க. சார், நான் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஸ்டார்ட் பண்ணலாங்க சார். ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் என்னோட இன்டராக்ட் பண்ண வைக்க வாய்ப்பு இருக்குங்களா? இந்த டவர் கிளியரா இருக்கிறவங்க. ஏன்னா நான் ஒரு ஃப்ளோல போகாம அவங்களோட கேட்டு செய்யறப்ப மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஈஸியா இருக்கும். ஓகே சார், கேக்குறேன். அப்படி இல்லைன்னா டீச்சர்ஸ் கூட யாராவது ஒரு இன்டராக்ஷன் வச்சுக்கிட்டு நான் ஸ்டெப்பா போனேன்னா வியூவர்ஸ்க்கு வந்து ஈஸியா இருக்குங்க பாக்க. நீ இன்டராக்ட் பண்றியா? வாய்ஸ் கேட்கல சார். சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், அவங்க வருவாங்க. சரி, அப்ப நான் என்னோட ஓன் ஃப்ளோல அப்படியே போயிட்டு இருக்கட்டுங்களா? ஓகே சார், நான் கொடுக்குறேன். ஓகே. நிகிதா, நீங்க சார் கேட்க ஓகே சொல்லிட்டு நீங்க கண்டினியூ பண்றீங்களா, இன்டராக்ட் பண்றீங்களா? ஓகே நிகிதா அவங்க கூட. சார், அவங்களுக்கு ஆடியோ விஷுவல் ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லைங்களா? ஓகே சார். நிகிதா ரெடிங்களா? நீங்க உங்க ஸ்கிரீன் எனக்கு தெரியலையே சார். சதுரம் மட்டும் பண்ணுங்க சார். சதுரம் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். சதுரமான ஒரு சரி பண்ணுங்க.
எல்லாருமே ரெடி பண்ணாதவங்க ஸ்கொயர் ஷீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா மாடல்ஸ்க்கும் ஒரு சதுரமான சீட்டு தான் தேவைப்படும். ஸ்கொயர் பண்ண தெரியலன்னா நான் அது அப்படியே டெமோ பண்றேன், மற்றவங்க பண்ணிட்டு இருங்க. ஒரு செவ்வகமான சீட் இருக்கு, இதை எப்படி சதுரமா மாத்துறதுன்னு தெரியாதவங்களுக்காக சொல்றேன், மற்றவங்க வெயிட் பண்ணுங்க. சதுரமா மாத்துங்க. ஒரு A4 சைஸ் சீட்டு நமக்கு இப்படி இருக்கும், கலர் ஷீட்டோ அல்லது ஒயிட் ஷீட்டோ. இப்படி செங்குத்தா அப்படி வச்சிருக்கோம். இந்த மேல் பக்கத்தை அப்படியே முன்னாடி பக்கம் இந்த லைனு, இந்த கிடைமட்டமான இந்த கோடு சைட்ல இருக்க அந்த செங்குத்தான கோட்டோட நம்ம இப்படி மடிக்கணும். பண்ணவங்க ஓகே, நான் தெரியாதவங்களுக்காக சொல்றேன். அப்படியே கொஞ்சம் லவுடர் சவுண்ட் வேணும்னு கேக்குறாங்க சார், ஆடியபிளா இல்ல அப்படின்றாங்க. ஓகே, நான் ஃபுல் சவுண்ட்ல தான் பேசிட்டு இருக்கேன் சார், அது ஹெட்ஃபோன்ல தான் பேசுறேன். ஓகே, நிறைய இருக்கு. மைக்க காலர் கிட்ட வச்சு பேசினா கேட்கும் சார், அந்த மைக் கொஞ்சம் காலருக்குள்ள வைக்க ஓ சரி, இப்ப கேக்குதுங்களா நல்லா? இப்போ ஆடிபிள். இப்போ இந்த மேல் பக்கத்துல இருக்கிற இந்த கோடு சைட்ல இருக்கிற இந்த கோட்டுக்கு நேரா சமமா வச்சுட்டோம். இதுல இப்படி பிரஸ் பண்ணோம்னா ஒரு முக்கோணம் வந்துடும் நமக்கு, இல்லையா? ஒரு முக்கோண வடிவம் வந்துடும். கீழே ஒரு லைன் போல இருக்கும் இல்லையா, அந்த லைனுக்கு நேரா இந்த சீட்டை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு சதுரம் கிடைக்கும். அதை நீங்க சிசரால கட் பண்ணிடலாம் அல்லது சீட்டை மடிச்சு கையால கூட கட் பண்ணிடலாம். பர்ஃபெக்டா இந்த லைனுக்கு நேரா கட் பண்ணணும். இப்போ எல்லாருமே ஸ்கொயர் ஷீட் ரெடி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே, நித்திகா ரெடியா இருக்கீங்களா? என்னோட பேசுறாங்களே. நீங்க தான் சார் கேட்டா நீங்க கண்டினியூ பண்ணிக்கீங்க. சார் கேக்குதா? வணக்கம். தெரியுது சார். வாய்ஸ் தெரியுதுப்பா. வெரி குட். ஒயிட் கலர்ல ஷீட் வச்சிருக்கீங்க இல்லையா, ஸ்கொயர் ஷீட்? ஆமா சார், அதை கட் பண்ணிருக்கோம். ஓகே, வெரி குட். இப்போ இந்த ஸ்கொயர், இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மாடல் ஒரு புறா செய்ய போறோம். ஓரிகேமில ரொம்ப எளிமையான ஸ்டெப்ஸ்ல ஒரு புறா செய்ய போறோம். ஓரிகேமி புறா. ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஒரு சதுரமான ஒரு சீட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்களா? சார் எடுத்துட்டோம் சார். ஓகே, சதுரம்னாலே உங்களுக்கு தெரியும், நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. 4 மூலை இருக்கும் இல்லையா? ஆமாங்க சார், 4 மூலை. 4 மூலை இருக்கும். இப்போ ஒரு குறுக்க ஒரு கோடு இருக்கு, அதோட மேக்ஸ்ல டயகனல் லைன் சொல்லுவோம் இல்லையா? ஒரு குறுக்க கோடு, எதிர் முனைக்கு நேரா ஒரு கோடு இருக்கு இல்லைங்களா? மடிச்சதுனால வந்துச்சு சார், ஸ்கொயர் செஞ்சதுனால. இந்த ஆப்போசிட் கார்னரை மடிச்சோம்னா இந்த கோடு வரும் இல்லையா? நிக்கிதா, இந்த கோடு தானே சார்? ஆமா, இந்த எதிர் முனைய மடிச்சோம்னா ஒரு கோடு வரும் இல்லையா? ஆமாம் சார். இப்படி மடிச்சிருங்க. இது எதுக்காக சொல்றோம்னா நிக்கிதா, சில பேர் வந்து டைரக்டாவே ஸ்கொயர் ஷீட்டோட ரெடியா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கோடு இருக்காது, அவங்களுக்கும் நம்ம சொல்லணும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். சரிங்களா? சில பேர் ஸ்டேஷனரி ஸ்டோர்ல டைரக்டாவே ஸ்கொயர் ஷீட் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த கோடு இருக்காது, மடிச்சாவே. இப்போ எதிர் முனைய மடிச்சோம்னா இப்படி முக்கோணமா மாறும். இந்த இடத்துல இப்படி பிரஸ் பண்ணிட்டு இப்படி ஓபன் பண்ணோம்னா இந்த குறுக்கு கோடு வந்துடும் இல்லையா? ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்ப இந்த சதுரத்தை நம்ம முக்கோணமா மாத்திருக்கிறோம். இப்படி மாத்திருங்க முக்கோணமா. மாத்திட்டேன் சார். வெரி குட். இப்போ ரைட் சைடுல ஒரு கார்னர் இருக்கு, லெஃப்ட் சைடுல ஒரு கார்னர் இருக்கு, பாட்டம் சைடுல ஒரு ஷார்ப்பான கார்னர் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். இந்த மேல் பக்கம் அப்படி அகலமா இருக்கு இல்லைங்களா அந்த லைனு? ஆமா. இந்த கோடை என்னோட சீட்டை கவனிங்க, இதே போல மடிக்கணும். நான் மடிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த முனையை தொடர அளவுக்கு மடிக்கணுமா சார்? இல்ல என்னோட சீட்டை கவனிங்க. ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 3 சென்டிமீட்டர் கீழ் நோக்கி மடிச்சிருக்கேன் இல்லையா? 3 சென்டிமீட்டர். ஸ்கேல்லாம் வச்சு அளக்க வேண்டியது இல்லை, ஒரு தோராயமா மடிங்க. அது ஆனா பேரலா இருக்கணும், லெஃப்ட் டு ரைட் பேரலா சமமா இருக்கணும். ஒரு பக்கம் மேல கீழெல்லாம் இல்லாம அப்படி சமமா இருக்கணும்.
ஒரு தோராயமா இப்படி ஒரு ஸ்டெப் மேல இருந்து கீழே. படிச்சிட்டேன் சார். ஒரு கப்பல் வந்து தலைகீழால இருக்கிறது போல இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார். ஓகே, இந்த சீட் அப்படியே ஆப்போசிட் சைடு இப்படி திருப்புங்க. இதோ இப்படி. திருப்பிட்டீங்களே, அப்படியே முன்னாடி பக்கத்தை அப்படியே பின்னாடி பக்கம் அப்படி திருப்பட்டும். ஒரு ஸ்டெப் டர்ன் பண்ணிருக்கிறேன் இல்லையா? இப்போ முன்னாடி 2 சீட் இருக்கும் பாருங்க. ஆமாம் சார். ட்ரையாங்கிள் ஷேப்ல ரெண்டு சீட் இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். அதுல ஃபர்ஸ்ட் சீட்டை இப்போ நான் மடிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அது போல அப் சைடு மேல் நோக்கி ஒரு ஸ்டெப் மடிக்கணும். நான் மடிச்சுட்டு காமிக்கிறேன். எவ்வளவு தூரத்துக்கு சார்? நான் மடிச்சுட்டு காமிக்கிறேன். என்னோட சீட்டை கவனிங்க, புரியும். ஒரு ஸ்டெப்பு கீழே இருந்து மேல் நோக்கி. இந்த பேரலான இந்த ஷேப் இருக்கு இல்லையா, அதுல சென்டர்ல இருந்து ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதாவது இந்த ஒரு கோடு இருக்குல்ல சார், இது வரைக்கும் அந்த இந்த இப்ப நம்ம மடிக்க போற மடிப்பு வரணும், கீழ் மடிப்பு. ஆமா, இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடுல இந்த பேரலா இருக்கு இல்லையா, ஆமாம் சார். சென்டர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் பாருங்க ஃபோல்டிங். படிச்சிட்டேன் சார். பாருங்க, ஓரளவுக்கு தோராயமா தான் முடிச்சிருக்கேன். சரிங்களா? நல்லா தான் முடிச்சிருக்கீங்க. வெரி குட். நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாங்களா? எஸ் சார். இப்போ மேல் பக்கம் ஷார்ப்பா ஒரு பாயிண்ட் இருக்கு, அதே போல கீழ் பக்கமும் இந்த ஷார்ப்பான பாயிண்ட் இருக்கு. இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு இல்லையா? உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். இந்த 2 முனைக்கு நேரா அப்படியே இந்த சீட்டை ஈவன் ஆஃபா சரி பாதியா அப்படி மடிக்கிறோம். இந்த முனையும் ஒண்ணு மீட் பண்ணணும். அப்படி சரி பாதியா படிக்கணும். ஒரே நிமிஷம் சார். அகைன் திருப்பி கேக்குறாங்க, திருப்பி ஒரு முறை ரிப்பீட் பண்ணிடுங்க சார். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் கீழே இருந்து ஒரு ஸ்டெப் இப்படி மேல் நோக்கி மடிச்சிருக்கும். அவ்வளவுதான். என்னோட சீட் விஷுவல் வந்து உங்களுக்கு அதை பாத்தீங்கன்னாலே நீங்க செஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்லாம் இல்ல. இப்படி இருக்கிற சீட்டை திருப்பி மடிச்சிட்டு திருப்பி விரிக்கணும். இல்ல, டவுட் கேட்டவங்களுக்காக நான் சொல்றேன். நான் இது போல ஒரு பையனோட இன்டராக்ட் பண்ணி போறதே ஸ்லோவா போகணுங்கிறதுக்காக தான். முடிஞ்சது கொஞ்சம் கவனிங்க. 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் ரொம்ப எளிமையான மாடல் தான் சொல்றேன். கொஞ்சம் என்னோட ஸ்கிரீனை கவனிச்சீங்களே உங்களுக்கு நல்லா புரியும். நிகிதா? எஸ் சார். இப்ப மடிப்பை மடிச்சிருக்கோம் சார். இப்ப 2 மடிச்சதுக்கு அப்புறம் இப்படி இருக்கு பாக்க. என்னோட சீட்டு போலயே வந்துருச்சு, இப்படி வந்துருச்சு இல்லையா? ஆமாம் சார். வெரி குட், நீங்க கரெக்டா தான் மடிச்சிருக்கீங்க. சூப்பர். கொஞ்சம் இப்போ நம்ம குரூப்பா கத்துக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணுங்க. மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. நான் ரொம்ப முடிஞ்ச வரை ஸ்லோவா தான் போறேன். கொஞ்சம் நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு சப்போர்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாமா? போலாம் சார், நான் முடிச்சிட்டேன். ஆனா இன்னும் முந்தின ஸ்டெப்பும் வந்து இப்படி மடிக்கிறது அவ்வளவுதானே சார்? இந்த 2ஆ மடிக்கணும். உங்களுக்கு வந்து இந்த 2 இங்க ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்ல சார், இது 2 ஒண்ணு போல இருக்கா? ஒண்ணு போல இருக்கணும், கொஞ்சம் வித்தியாசம் இருந்தா பரவாயில்ல. ஆமா சார், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு எனக்கு, அதான் கேக்குறேன். இல்ல, கொஞ்சம் இருந்தா பரவாயில்ல. ஓகே சார். இப்போ நான் சீட்டை புடிச்சிருக்கிறேன்ல, இப்படி புடிச்சுக்கோங்க. இப்படிதானே சார்? ரைட் சைடுல ஷார்ப்பான ஒரு பாயிண்ட் இருக்கு, லெஃப்ட் சைடுல ஷார்ப்பா ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். இருக்கு. மேல் பக்கம் 2 விங்ஸ் போல இருக்கும் பாரு. ஆமா. அதுல ஒரு சீட்டை அப்படியே பாட்டம் சைடுல கீழ் நோக்கி மடிச்சுட்டு நல்லா அப்படியே பிரஸ் பண்ணிடு. இருக்கிற சீட்டை அப்படியே பாதி இந்த பாட்டம் சைடுக்கு கீழே பாதி வர்றது போல தோராயமா மடிச்சுட்டு இப்படி பிரஸ் பண்ணிடுங்க. சரியா? மேல இருந்து கீழே இந்த இடத்துல இப்படி பிரஸ் பண்ணிடுங்க.
மடிச்சாச்சுங்களா? தெரியுதா சார் நான் பண்ணிருக்கேன்? வெரி குட். இப்படி மடிச்சிட்டீங்க இல்லையா? அதே Yes, sir. போல பின்னாடியும் ஒரு சீட் இருக்கும் பாருங்க. அதே போல மடிக்கணுமா? அதே பின்னாடி பக்கம், இதை முன்னாடி பக்கம் மடிச்சோம் இல்லையா? ஆமா அதே போல இதை பின்னாடி பக்கம் மடி. பின்னாடி மடி. படிச்சுட்டேன் சார். இப்போ ஒரு சீட்டு முன்னாடி, இன்னொரு சீட்டு பின்னாடி, இப்படி மடிச்சிட்டோம் இல்லையா? எஸ் சார். இப்போ அந்த கீழே ஷார்ப்பா இருக்கிற பக்கத்தை மேல் பக்கம் அப்படி திருப்பிக்கலாம். சீட்டா இப்படி இருக்கிறது அப்படியே மேல் பக்கம் அப்படி திருப்பியாச்சு இல்லையா? ஆமாம் சார். ஓகே. இப்போ அந்த புறாவோட வால் ரெடி ஆயிடுச்சு, 2 விங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். எனக்கு வந்து வால் பெருசா இருக்கு தலையை விட. பரவாயில்ல, நீங்க நெக்ஸ்ட் டைம் பண்றப்ப அதை சின்ன சமமா பண்ணுங்க. பட் அந்த டெக்னிக் உங்களுக்கு புரியுது இல்லையா அப்படின்ட்டு? எஸ் சார், எஸ் சார். புரியுது சார். இப்போ இந்த ஓரத்துல ஒரு கேப் இருக்கும் பாருங்க, இந்த பக்கம் லெஃப்ட் சைடுல. எங்கண்ணா சார் திருப்பி சொல்ல முடியுமா? முன்னாடி தெரியுதா? இந்த பக்கம் இந்த கிராஷா இருக்கு இல்லையா? இந்த பக்கத்துல ஒரு கேப் தெரியுதுங்களா? சரி. ஆமா சார் தெரியுது. என்னுடைய வலது பக்கம், உங்களுடைய இடது பக்கம் சொல்ல போனா. வெரி குட், நல்லா கவனிக்கிறீங்க. வெரி குட். இப்போ இந்த இடத்த கவனிங்க. லைட்டா உள்ள இழுத்து உள்ள இப்படி லைட்டா புஷ் பண்ணி இப்படி பிரஸ் பண்ணோம்னா, சார் அது நான் அந்த மாடல் பண்ணிட்டு திரும்ப ரிப்பீட் பண்றேன். அதுக்கு நான் செஞ்சிடுறேன். ஃபர்ஸ்ட் கவனிங்க, நான் இன்னொரு தடவை சொல்றேன். கொஞ்சம் கவனிக்காதவங்க வெயிட் பண்ணுங்க. இந்த மாடலை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்ப ஒரு தடவை ஒன்ஸ் மோர் பண்றேன். பட் கவனிக்கிறவங்க அப்படியே கவனிச்சுட்டே இருங்க. திரும்ப நான் ஒரு தடவை கம்ப்ளீட் பண்ணிட்டு பண்றேன் இந்த மாடல். மட்டும் கொஞ்சம் இன்னொரு தடவை சொல்றீங்களா சார்? நான் என்ன சொல்லவே இல்லை, இப்பதான் மடிச்சிருக்கிறேன். கவனிங்க, இப்படி இருக்கு இல்லையா? இந்த கேப் இருக்கும். இந்த கேப்ல லைட்டா உள்ள இப்படி புஷ் பண்ணோம்னா சீட் உள்ள போகும். இப்படி உள்ள தள்ளிட்டு சைட்ல இப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா மூக்கு வந்துடும். அதை நம்ம ஃபர்ஸ்ட் கையால பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் தள்ளிட்டு இப்படி பிரஸ் பண்ணணும். வெளியில அந்த மூக்கு ஷார்ப்பா நீட்டிட்டு வர்றது போல நம்ம இப்படி பிரஸ் பண்ணிடணும் இழுத்து. இப்போ நமக்கு அழகான ஒரு ஓரிகேமி புறா, ஒரு 5 ஸ்டெப் தான் மடிச்சிருக்கிறோம். ஒரு புறா வந்து இப்ப நம்ம மடிப்பு மூலியமா உருவாக்கிடும். இந்த இடத்துல சின்னதா ஒரு போல இப்படி ஸ்கிரிபிள் பண்ணோம்னா அந்த புறாவுக்கு ஒரு கண் வந்துடும். இப்படி பெண்ணால இந்த இடத்துல ஒரு டாட் போல வச்சுக்கிட்டீங்கன்னா புறாவுக்கு வந்து கண் வந்துடும். அழகா இருக்கும். ஏற்கனவே ஒரு புறா செஞ்சு வச்சிருக்கிறேன். இது ஒரு எளிமையான ஓரிகேமி புறா. ஒரு 5 ஸ்டெப் தான் மடிச்சிருக்கிறேன். சில பேர் வந்து இடையில கேட்டீங்க, திரும்ப ஒன்ஸ் மோர் பண்றேன். முடிக்காதவங்க பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம குரூப்பா கத்துட்டு இருக்கிறோம். இண்டிவிஜுவலா கத்துக்கிட்டா நம்ம ரிப்பீட் பண்ணலாம். குரூப்பா இருக்கிறப்ப முடிஞ்ச வரை கோஆபரேட் பண்ணுங்க. நானும் சில மாடல் ரிப்பீட் பண்றேன். ரிப்பீட் பண்றோம் அப்படிங்கறதால நீங்க திரும்ப கேட்காதீங்க. ஏன்னா முடிச்சவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். நான் முடிஞ்ச வரை வந்து ஸ்லோவா தான் போறேன். எவ்வளவு ஸ்லோவா போக முடியுமோ அவ்வளவு ஸ்டெப் வைஸ் தான் போயிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. சார் மூக்கு மட்டும் எனக்கு சரியா வரல சார். வந்திருக்கு சார். ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார். அருண் சார். அருண் சார், நம்ம திலீப் சார் ஜாயின் பண்ணிக்கிறாரு. அவரு திலீப் சார் ஜாயின் பண்ணிருக்காரு சார். இன்வைட் பண்ணிடலாம் ஒரு வார்த்தை. மாலை நேரத்திலே அன்வைட் பண்ணிடுங்க. மாலை நேர வேலையிலே தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கு இடையே எங்களுடைய ஒரு சிறு முயற்சிக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் தொடர்ந்து எங்களுடைய பயிற்சியில் பங்கேற்று எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கொண்டிருக்கின்ற தேசிய நல்லாசிரியர், தேசிய தகவல் தொழில்நுட்ப நல்லாசிரியர், மைக்ரோசாப்ட் விருதாளர் எங்களுடைய பாசத்துக்குரிய சகோதரர் திரு திலீப் ராஜ் சார் அவர்களை வருக என இந்த நிகழ்விற்கு வரவேற்று ஒரு சில வார்த்தைகளை மாணவர்களுக்கு வழங்கும்படி அன்புடன் சார். வணக்கம் எல்லாருக்கும். சரவணன் சார் கேக்குதா? கேக்குதுங்கண்ணா, பேசுங்க.
வீடியோ ஆன் பண்ற மாதிரி நான் இல்ல, மஃப்டில இருக்கேன். நானும் இப்ப வந்து ஸ்டூடெண்டா தான் ஜாயின் பண்ணி கூடவே வந்து புறா அழகா பண்ணியிருக்கேன். அருமையா வந்து எளிமையா மாணவர்களுக்கு புரியுற மாதிரி பண்ணியிருக்காரு சார். வாழ்த்துக்கள், தொடர்ந்து பண்ணுங்க. நானும் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கா உங்களோட சேர்ந்து இப்ப மாணவரா தான் கலந்துகிட்டு இருக்கேன், கத்துக்கிட்டே இருக்கேன். அருமையா இருக்கு, தொடர்ந்து செய்யுங்க. நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல நடுவுல. தேங்க்யூ சோ மச், ஆல் த பெஸ்ட் சார். ரொம்ப அருமையா இருந்தது உங்களோட விளக்கம், தொடர்ந்து செய்யுங்க சார். ரொம்ப மகிழ்ச்சிங்க சார், நீங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டு எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு இனிமையான எனது மாலை வணக்கங்கள். நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம் சார். கண்டினியூ பண்ணுங்க சார். திரும்ப ஒரு தடவை ஒன்ஸ் மோர் பண்ணிடுறேன் முடிக்காதவங்களுக்காக. முடிச்சவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு ஸ்கொயர் ஷீட் எடுத்துட்டோம். அந்த ஸ்கொயர் ஷீட்டோட ஆப்போசிட் கார்னரை ஒன்று சேர்த்தோம்னா அது முக்கோணமா மாறும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்த ஷார்ப்பான பாயிண்ட் கீழே இருக்கு, அகலமான பகுதி மேல இருக்கு. அத ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 3 சென்டிமீட்டர் கீழ் நோக்கி மடிச்சுட்டு இந்த இடத்துல பிரஸ் பண்றேன். அது வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஓரளவு சமமா இருக்கணும், பேரலா. இது ரெண்டாவது ஸ்டெப். அடுத்தது இந்த சீட் அப்படியே திருப்புறேன். ஒரு ஸ்டெப் திருப்பிட்டு இந்த பக்கம் 2 சீட் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் சீட்டை மேல் நோக்கி மடிக்கிறேன். எப்படி மடிச்சிருக்கிறேன்ட்டா, இந்த பேரலான இந்த ஷேப் இருக்கு இல்லையா, அதுல சென்டர்ல இருந்து மேல் நோக்கி மடிச்சிருக்கும் பாருங்க. மடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட், இந்த ஷார்ப்பான எட்ஜ் இருக்கு மேல் பக்கம், கீழ் பக்கமும் இருக்கு. அதுக்கு நேரா இந்த சீட்டை சரி பாதியா மடிச்சோம்னா இப்படி வந்துடும். இந்த இடத்துல இப்படி நல்லா இப்படி பிரஸ் பண்ணிடணும். நமக்கு இப்படி வந்துடும் இல்லையா? 2 விங்ஸ் இருக்கும். அதுல ஒரு விங்ஸ் வந்து பாதி, இந்த பாட்டம் சைடுக்கு பாதி வெளியில வர்ற அளவுக்கு இப்படி கீழ் நோக்கி மடிக்கிறோம். இந்த இடத்துல நல்லா இப்படி பிரஸ் பண்ணிடுறோம். பின்னாடியும் ஒரு சீட் இருக்கும், அந்த சீட்டையும் பின்னாடி மடிச்சுட்டு இப்படி பிரஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த ஷார்ப்பான பகுதி மேல இருக்கிறது போல இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்புக்கு நேரம் இதை உள்ள இப்படி புஷ் பண்றோம். கொஞ்சம் நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் இப்படி புஷ் பண்ணி இப்படி லைட்டா இப்படி நசுக்கி இப்படி பிரஸ் பண்ணோம்னா இந்த மூக்கு போல வெளியில வரும். இப்போ அழகான ஒரு புறா ரெடி ஆயிடுச்சு. நீங்க அதுல இப்படி டாட் போல இப்படி பென்னாலேயோ அல்லது பென்சிலால இப்படி ஸ்கிரிபிள் பண்ணீங்கன்னா பார்க்க கண்ணு போல அழகா வந்துடும். ஓரிகாமி புறா ரெடி பண்ணிட்டோம். இது முதல் தடவை மூக்கு மட்டும் சரியா வரல. ஓகே, நீங்க 2 தடவை திரும்ப வீட்டுல இருக்கிறப்ப ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டிங்கோட அந்த ஃபிளேவர்லாம் கரெக்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்கும். ஒரு 2-3 தடவை திரும்பி பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸி ஆயிடும். சரிங்க சார். சரி, இப்ப நம்ம அடுத்து வந்து ஒரு அன்னப்பறவை செய்யலாங்களா? அடுத்த ஸ்டூடெண்ட் வேற யாரு இன்டராக்ட் பண்றீங்க சார் கூட? சார் கேட்க வேற ஸ்டூடெண்ட் கூட வரலாம். ஆனா கொஞ்சம் ஓரளவு ஆடியோவும் விஷுவலும் கொஞ்சம் நல்லா இருக்கிறது போல பாத்துக்கோங்க. ஓகே. ஓகே, 5140 அவர் கேட்டிருக்காரு. நீங்க சார் இன்டராக்ட் பண்ணி வந்துருங்க. எஸ் சார். உங்க பேரு? கிருஷாந்த் சார். பிரசாந்தா? கிருஷாந்த். கே இல்லையா? நோ சார், சி. சிஹெச் சார். கிருஷாந்த். எஸ் சார். கிருஷாந்த், வெரி குட். ஸ்டார்ட் பண்ணலாங்களா சார்? எஸ் சார். ஒரு ஸ்கொயர் ஷீட், பதட்டப்படாதீங்க, ஜாலியா பேசுங்க. ஓகே சார். ஒரு ஸ்கொயர் ஷீட்டோட ரெடி இருக்கீங்களா? எஸ் சார். பேப்பர்ல பொம்மை தானே செய்யறோம், ஜாலியா பேசுங்க. ஓகே சார். இப்போ ரெண்டாவது வந்து நம்ம ஒரு அன்னப்பறவை செய்ய போறோம், சரிங்களா? ஓகே சார். யாங்களாக பேசிட்டு தோங்குறியா? பேப்பர் 4 கிழிச்சிருக்கோம். இது ரொம்ப ஒரு சிம்பிளான மாடல் தான். இந்த அன்னப்பறவை இப்படி இருக்கும். இந்த மாடல் திரும்ப ஒரு ஸ்கொயர் ஷீட் எடுத்துக்கோங்க எல்லாருமே. எஸ் சார். கிருஷாந்த், உங்கள்ட்ட ஷீட் ரெடியா இருக்கு, வெரி குட்.
திரும்ப அதே ஸ்டெப் தான். இந்த சதுரத்தை முக்கோணமா மாத்தணும். எதிர் எதிர் மூளைய சரிபாதியா மடிச்சோம்னா ஆமாப்பா. இருக்காங்களா சார்? கரெக்ட்டுங்களா? வெரி குட், கரெக்ட், சூப்பர். முக்கோணமா மாத்திட்டீங்களா? எஸ் சார். வெரி குட். இப்போ முக்கோணம்னாலே தெரியும் உங்களுக்கு, 3 மூளை இருக்கும். இந்த ஒரு மூளை வந்து கீழே இருக்குது பாட்டம் சைட்ல, ரைட் சைட்ல ஒரு மூளை இருக்கு, லெஃப்ட் சைட்ல ஒரு மூளை இருக்கு இல்லையா? இத ரெண்டுத்தையும் சேர்த்து சரிபாதியா மடிச்சோம்னா ஒரு சின்ன முக்கோணமா மாறும் இல்லையா? இந்த இடத்துல இப்படி பிரஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஒரு பெரிய முக்கோணம். ஒரு பெரிய முக்கோணத்தை சின்ன முக்கோணமா இப்படி பாதியா மடிக்கிறோம். மடிச்சிட்டு இந்த இடத்துல பிரஸ் பண்ணுங்க. என்னப்பா? சார் கரெக்ட்டுங்களா சார்? கரெக்ட் கரெக்ட், வெரி குட். இப்போ மடிச்சிட்டு அந்த லாஸ்ட் ஸ்டெப் இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு செங்குத்தான ஒரு கோடு இருக்கும் பாருங்க. எஸ் சார். அந்த கோட்டுக்கு நேரா இந்த ரைட் சைடுல கிராஸா ஒரு கோடு இருக்கு இல்லையா, இந்த விளிம்பு. எஸ் சார். எஸ் சார். ரைட் சைடுல இருக்கிற இந்த விளிம்பு இந்த செங்குத்தான கோட்டுக்கு நேரா வரும். அதே போல லெஃப்ட் சைடுல இருக்கிற இந்த விளிம்பு இந்த செங்குத்தான கோட்டுக்கு நேரா வரும். நான் மடிச்சு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. கிருஷாந்த் கூட அவங்க தம்பி இருக்காரா? மியூட் ஆயிடுச்சு. நிகிதாவே கண்டினியூ பண்ணி சொல்லுங்க. ஓகே. நிகிதா, நீங்க ரெடியா இருக்கீங்களா? வாய்ஸ் நான் அன்மியூட் பண்றேன். எஸ் சார். நிகிதா ரெடிங்களா? எஸ் சார். எஸ் சார். ஓகே. இப்போ இந்த ஸ்டெப் இந்த நடுவுல ஒரு கேக்குது, நீங்க பேசுறது நல்லாவே கேக்குது எனக்கு. நடுவுல ஒரு கோடு உருவாக்கிட்டீங்களா? அந்த ஸ்டெப் வந்துட்டீங்க நீங்க இல்லையா? எஸ் சார், பண்ணிருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டெப் ரைட் சைடுல கிராஸா இருக்கிற இந்த விளிம்பு மையத்துல செங்குத்தா இருக்கிற அந்த கோட்டுக்கு நேரா ஒரு கொண்டு வர்றோம் பாருங்க. கரெக்டா கோட்டுக்கு நேரா இருக்குங்களா? இந்த ஷார்ப்பான பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு கரெக்டா அந்த செங்குத்து கோட்டுக்கு நேரா வச்சுட்டு அடுத்தது இந்த ஓரத்துல இப்படி பிரஸ் பண்ணிடணும் இப்படி லைட்டா. அப்பதான் இந்த மடிப்பு வந்து நிக்கணும். ஒரு மடிப்புக்கும் இதை பண்ணணும். ஒரு மடிப்பை கம்ப்ளீட் பண்றோம்னா அதுக்கு ஆப்போசிட் சைடுல இந்த ஓரத்துல இப்படி லைட்டா பிரஸ் பண்ணணும். ஆமா, இந்த பக்கம் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அதே சேம் ஸ்டெப் ஆப்போசிட் சைடு. இந்த ஓரத்துல இருக்கிற இந்த விளிம்பு பகுதி இந்த மையத்துல செங்குத்து கோட்டுக்கு நேரா வரும். வந்துட்டு இந்த ஓரத்துல இப்படி பிரஸ் பண்ணிடணும். ஒரு மடிப்பு மடிச்சாவனாலே அந்த ஓரத்துல நம்ம இப்படி பிரஸ் பண்ணணும். அப்பதான் இந்த மடிப்பு அழகா நிக்கும். எஸ் சார். ரெண்டு பக்கமும் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்களாப்பா? பண்ணிட்டோம் சார். பண்ணிட்டோம் சார். பண்ணிட்டோம் சார். சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம், கவனிங்க. இந்த ஷார்ப்பான பாயிண்ட் மேல இருக்கட்டும், இந்த பாயிண்ட் கீழே இருக்குது. இது அப்படியே சரி பாதியா கீழ் நோக்கி மடிக்கிறேன், மேல இருந்து கீழே. மேல இருக்கத கீழே ஃபுல்லா தொடர அளவுக்கு மடிக்கணுமா சார்? தொடர அளவுக்கு வேண்டாம், ஒரு 2 சென்டிமீட்டர் கேப் விட்டுருக்கோம் இல்லையா? அது போல உங்களோட சீட்டு கொஞ்சம் பெருசா இருந்தா நீங்க அதுக்கு தகுந்தது போல பேலன்ஸ் பண்ணீங்க. அதாவது ஒரு 2 சென்டிமீட்டர் அல்லது 3 சென்டிமீட்டர் கேப் விட்டு பாதியா மடிச்சிருக்கிறேன். மடிச்சாச்சுங்களா? மடிச்சுட்டு இந்த இடத்துல பிரஸ் பண்ணிடணும். அது இல்ல உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ அடுத்தது இந்த ஸ்டெப் மடிச்சிட்டீங்கன்னா இந்த ஷார்ப்பான பாயிண்ட ஒரு 2 சென்டிமீட்டர் திரும்ப கீழே இருந்து மேல் நோக்கி இப்படி மடி. இப்படி ஒருத்தங்க ரிப்பீட்டடா வந்து ப்ரொசீஜரை ரிப்பீட் கேக்குறீங்க. இதை விட ஸ்லோவா எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. அந்த வீடியோ வந்து ஷேர் பண்றோம், அப்ப நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ப்ரோக்ராம் ரன் ஆகட்டும். ஏன்னா உங்களுக்கு சிரமமா இருக்கும்ட்டு ரொம்ப ஸ்லோவா 4 ஸ்டெப் 6 ஸ்டெப் தான் போயிட்டு இருக்கிறோம். அதுவும் நீங்க ரிப்பீட் கேட்டீங்கன்னா ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். கொஞ்சம் நீங்க அப்சர்வ் பண்ணுங்க, ஸ்கிரீன் அப்சர்வ் பண்ணீங்கனாலே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் சொல்றோம். ஜோஷன் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஜோஷன் ஒரு நிமிஷம் ஷோ பண்ணுங்க. ஓகே,
அது சில பேருக்கு அங்க டவர் இஷ்யூ இருக்குங்க, அதனால உங்களுக்கு ஸ்கிரீன் கட்டாய் வரும், அதனால கேக்குறாங்க. இப்போ கீழே இருந்து மேல் நோக்கி 2 சென்டிமீட்டர் மடிச்சிட்டீங்க இல்லையா? படிச்சிட்டோம். வெரி குட். இப்போ செங்குத்தாக ஒரு கோடு இருக்கும் பாருங்க, தெரியும். சீட்டை கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், லைட்டா ஒரு கோடு, நம்ம உருவாக்கின கோடு இருக்கும். இப்ப இந்த சீட்டை சரி பாதியா, லெஃப்ட் சைடு பாதி, ரைட் சைடு பாதி, சரி. என்னோட வாய்ஸுங்களா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல டவர் உங்களுக்கு ஃபுல்லா இருக்குங்களா? சார். சரிங்க, டவர் ஃபுல்லா இருக்குதான்னு கேட்டாங்க. டவர் ஃபுல்லா இருக்கு. சரிங்க, என்னோட ஃபுல் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கிறேன், அதுவும் ஹெட்போன் பக்கத்தை வச்சுதான் பேசிட்டு இருக்கிறேன். சரிங்க, கரெக்டா இந்த நடுவுல இருக்கிற கோட்டுக்கு நேரா ரைட் சைடு பாதி, லெஃப்ட் சைடு பாதி இருக்கிறது போல இப்படி சரி பாதியா அப்படி படிச்சிருக்கு. படிச்சிட்டேன் சார். இப்படி இருக்கிற சீட்டை இப்படி மடிச்சுட்டு இந்த இடத்துல நல்லா இப்படி பிரஸ் பண்ணிடுங்க. இப்படி வந்துடும். சீட்டை இப்படி இருக்கிறத இப்படி திருப்பி இருக்கு, அவ்வளவுதான். சரிங்களா? ஆனா இது அன்னப்பறவையா? இன்னொரு ஆமா வந்துடும். ஸ்டார்ட் பண்ணலாமா அடுத்த ஸ்டெப்? எஸ் சார். இந்த மேல இருக்கிற சீட்டை அப்படியே ஃபுல்லா இப்படி இழுத்தீங்கன்னா இப்படி வரும், கொஞ்சம் கொஞ்சமா வரும். இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வச்சு இந்த பாட்டம் சைடு இப்படி பிரஸ் பண்ணுங்க, அந்த அன்னப்பறவையோட கழுத்து வந்துடும். இப்படி படுக்கை வாட்டில் இருந்ததை மேல் நோக்கி இப்படி இழுத்து பாட்டம் சைடு இப்படி பிரஸ் பண்ணிருக்கிறேன், அன்னப்பறவையோட கழுத்து வந்துடும். வந்துருச்சா? ட்ரை பண்ணுங்க சார். பாருங்க. வெரி குட். அதே போல அப்படிதான் வரும், சின்னதா தான் வரும். இப்போ அடுத்தது இந்த சீட் ஒண்ணு மடிச்சிருக்கோம் இல்லையா, அதை லைட்டா மேல் நோக்கி இப்படி இழுத்துட்டு பின்னாடி பக்கம் இப்படி பிரஸ் பண்ணோம்னா அந்த அன்னப்பறவையோட மூக்கு, அந்த தலைப்பகுதி ரெடி ஆயிடும். இது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி கேப் இருக்கும், இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும், இந்த இடத்துல ஒரு எந்த கேப் சார்? மேல் பக்கத்துல. ஆமா, ரெண்டு சைடு இருக்கு சார். இருக்கும். அதை கொஞ்சம் லைட்டா இப்படி அந்த கேப்பை எடுத்து விட்டு டேபிள்ல வச்சீங்கன்னா நிக்கும் அழகா. இந்த அன்னப்பறவை எப்படி டேபிள் இப்படி வச்சீங்கன்னா நிக்கும். பாட்டம் சைடு பேஸ்ல நல்லா கேப் இருக்கும், இப்படி நிக்கும் அழகா. இப்போ இந்த இடத்துல ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கண் நீங்க வரைஞ்சிக்கோங்க வழக்கம் போல. இந்த இடத்துல இப்படி ஒரு டாட் போல வச்சீங்கன்னா கண் வந்துடும். இந்த மாடல்ஸ் புரியல அப்படின்னாக்க திரும்ப இதோட ரெக்கார்டு வீடியோ சார் அனுப்புறேன்னு இருக்காங்க, அதை பார்த்து செஞ்சிருக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய மாடல் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். நானும் முடிஞ்சவரை எவ்வளவு ஸ்லோவா போக முடியுமோ போறேன். வெரி குட். சூப்பர், நல்லா பண்ணிட்டீங்க. இப்போ புறா செஞ்சோம், அடுத்தது அன்னப்பறவை செஞ்சிருக்கோம். 3வது மாடல் போலாங்களா? அடுத்தது ஒரு பூனையோட முகம் செய்யலாங்களா? ஆமாப்பா, அன்னப்பறவை, ஸ்வான், ஓரிகாமி ஸ்வான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல அன்னம். 3வது ஒரு பூனையோட முகம் செய்யலாங்களா? தலை மட்டும், அந்த தலைப்பகுதி மட்டும், பேஸ். ஒரு 4 ஸ்டெப்ல பண்ணலாம். ஆமா, ஸ்கொயர் ஷீட் தான். ஸ்கொயர் ஷீட் எடுத்துட்டீங்களா? ஆம் சார், ஒரே நிமிஷம். ஸ்கொயர் ஷீட் ஒண்ணுதான் சார், அது காலி ஆயிருச்சு. அதான் நீங்க பண்ணுங்க சார். நான் பதட்டம் இல்லாம ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாருமே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திரும்ப அதே ஸ்டெப் தான் பண்ண போறோம். இந்த சதுரத்தை முக்கோணமா மாத்த போறோம். சதுரத்தின் எதிரெதிர் முனைகளை
ஒண்ணு சேர்த்து பாதியா மடிச்சோம்னா முக்கோணமா மாறும். திரும்ப அதே ஸ்டெப் தான் பண்றோம். இப்போ முக்கோணம் வடிவம் நமக்கு கிடைச்சிருச்சு. முக்கோணம்னாலே 3 மூலை இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இந்த ரைட் சைடு இருக்கிற இந்த பாயிண்டையும் லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த பாயிண்டையும் ஒண்ணு சேர்த்து பாதியா மடிச்சோம்னா பெரிய முக்கோணம் சின்ன முக்கோணமா மாறும். இப்படி மடிச்சுட்டு இந்த இடத்துல இப்படி பிரஸ் பண்ணிட்டோம்னா ஒரு கோடு உருவாகும் இல்லைங்களா? ஓகே. செங்குத்தான கோடு வந்து இப்ப மையத்துல உருவாக்கிருக்கு. நிக்கிதா ரெடிங்களா? பாருங்க. சூப்பர். லேட்டா வந்தாலும் செக் வந்து என்னோட ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாமா? போலாமே சார். ஓகே. இப்போ செங்குத்தான ஒரு கோடு உருவாக்கிட்டோம். கிடைமட்டமா மேல் பகுதியில இந்த மையத்துல இருந்து ரைட் சைடுல ஒரு விளிம்பு இருக்கும், லெஃப்ட் சைடுல ஒரு விளிம்பு இருக்கும் மேல் பகுதியில, இல்லையா? இந்த மையத்துல இருந்து இந்த ரைட் சார் கேக்குதா? வெயிட் பண்ணுங்க நிக்கிதா, வருவாரு. ரெடிங்களா நிக்கிதா? சார் திருப்பி வந்துட்டாரு. ஓகே. இந்த ரைட் சைடுல இருக்கிற இந்த லைனு இந்த செங்குத்தாட கோட்டுக்கு நேரா வந்துடணும். அதே போல லெஃப்ட் சைடுல இருக்கிற இந்த லைனும் நடுவுல செங்குத்தா இருக்கிற இந்த கோட்டுக்கு நேரா வந்துடணும். சரிங்களா? நான் மடிச்சு காமிக்கிறேன், கவனிச்சுட்டு மடிங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அன்னப்பறவைக்கு பண்ணது மாதிரி ஏதாவது? இல்லப்பா, இது கொஞ்சம் வித்தியாசமா வரும். அன்னப்பறவைக்கு பண்ண ஸ்டெப் வராது, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுக்கு வந்து ஆப்போசிட் சைட்ல மடிச்சிருப்போம். அது வந்து ஒரு கோன் ஷேப்ல மடிச்சிருப்போம், ஒரு கைட் ஷேப்ல மடிச்சிருப்போம். இது வந்து ஸ்கொயரா வரும். கவனிங்க. ரைட் சைடுல இருக்கிற இந்த செங்குத்தான கோட்டுக்கு நேரா மடிச்சிட்டு இந்த ஓரத்துல அப்படி பிரஸ் பண்ணிருக்கோம். அதே போல லெஃப்ட் சைடும் இந்த கோடு ஸ்கொயருக்கு வந்துருச்சு. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாங்களா? போலாமே சார். ஓகே. இப்போ இந்த மேல் பக்கம் ஷார்ப்பான பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? அத ஒரு 2 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்டா ஒரு 2 சென்டிமீட்டர் பாட்டம் சைடுல இப்படி மேல இருந்து கீழ் நோக்கி இப்படி பிரஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் இப்படியே ஒரு அப்ராக்சிமேட்டா பண்ணுங்க. ஒரு 2 சென்டிமீட்டர், கொஞ்சம் அதிகமா இருந்தா கூட பரவாயில்ல. எஸ் சார். மடிச்சிட்டீங்க இல்லையா? ஆமாம் சார். ரைட் சைடுல ஒரு சீட் இருக்கும், லெஃப்ட் சைடுல ஒரு சீட் இருக்கும் பாருங்க. ஆமாம் சார். அந்த ஷீட்டே ரெண்டா தான் இருக்கு. அதே போல நம்ம கீழ் நோக்கி ஒரு முக்கோணம் போல மடிச்சிருக்கோம் இல்லையா? ஆமாம் சார். இந்த இடத்துல ஒரு கோடு இருக்கும் பாருங்க, கிராஸா ஒரு கோடு இருக்குங்களா? ஆமாம் சார். இங்க நேரா இப்படி சைடுல இப்படி மடிச்சுட்டு இந்த இடத்துல இப்படி பிரஸ் பண்ணிடுங்க. ஓகே சார். அதே சேம் ஸ்டெப் ஆப்போசிட் சைடு. இந்த பக்கத்துல ஒரு கிராஸ் இருக்கும், அதுக்கு நேரா இப்படி மடிச்சுட்டு இந்த இடத்துலயும் இப்படி பிரஸ் பண்ணுங்க. இந்த சீட்டு இப்படி மடிச்சிருக்கிறோம், இந்த சீட்டு இப்படி மடிச்சிருக்கோம். இந்த ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி தான் மடிச்சிருக்கோம். சரிங்க, தெரியுதா? வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாங்களா? இந்த சீட் அப்படியே ஆப்போசிட் சைடு இப்படி திருப்புங்க.
திருப்பிங்கன்னா இப்படி பிளைனா வந்து அந்த பக்கம் மடிப்பு எதுவுமே இல்லாம முன்னாடி பக்கம் பிளைனா இருக்கும் பாரு. எஸ் சார். பாட்டம் சைடுல ஷார்ப்பான பாயிண்ட் இருக்குங்களா? ஆமாங்க சார். அது அப்ராக்சிமேட்டா ஒரு 3 சென்டிமீட்டர், 3 அல்லது 3க்கு மேல கொஞ்சம் மேல் நோக்கி இப்படி மடிங்க. சார் அந்த பாயிண்ட் தொடுற வரைக்கும் மடிச்சுக்கலாமா? எந்த பாயிண்ட் சொல்றீங்க? இங்க இருக்குல்ல சார், இந்த பாயிண்ட் தொடுற வரைக்கும் மடிச்சுக்கலாமா? நான் ஆப்போசிட் சைடுல மடிச்சிருக்கேன், பிளைனான சைடு தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே 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 சார். சீட்டை ஒரு ஸ்டெப் திருப்பணும் இல்லையா, அதை கவனிங்க. மடிச்சிட்டேன் சார். மேல் நோக்கி மடிச்சிட்டீங்க இல்லையா? எஸ் சார். அதுல ஒரு 3 சென்டிமீட்டருக்கு மேல நம்ம மடிச்சிருப்போம். அதுல ஒரு 1 சென்டிமீட்டர் திரும்ப டவுன் சைடு மடிங்க. சரி சார். எப்படி ஃபர்ஸ்ட் மேல மடிச்சோம், அடுத்தது திரும்ப கீழ் பக்கம் மடிச்சுட்டு இப்படி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நமக்கு ஓரிகாமியில பூனை ரெடி பண்ணிட்டோம். அந்த கண்ணு அந்த மீசை மட்டும் நீங்க வரைஞ்சுக்கணும். சரி சார். அது நீங்க வரைஞ்சது காட்டினீங்கன்னா அது போலவே வரையும். அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஏற்கனவே வரைஞ்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இது போல 2 கண்ணு ஒரு டாட் வச்சுட்டு ஒரு ரவுண்டு போட்டீங்கன்னா கண் வந்துடும். இந்த இடத்துல லைட்டா இப்படி ஸ்கிரிபிள் பண்ணுங்க. இப்படி ரைட் சைட்ல 3 கோடு, லெஃப்ட் சைட்ல 3 கோடு போட்டீங்கன்னா அந்த பூனைக்கான மீசை போல வந்துடும். ஓகே சார். நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இந்த டிராயிங்ல நான் சொல்றது போலயே நீங்க வரையணும்னு இல்ல. உங்களுக்கு டிராயிங் நல்லா வந்ததுன்னா நீங்க எல்லாம் வேற மாதிரி கூட பூனையை வரையலாம். உங்களோட கிரியேட்டிவிட்டியை நீங்க காமிக்கலாம் வேற மாதிரி. நான் வரைஞ்சது போலயே வரையணும்னு இல்ல. சார். வெரி குட், சூப்பர், செமையா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சார். நல்லா கவனிக்கிறீங்க. இப்போ பூனை முகம் வந்து நம்ம ஓரிகேமில இல்லைங்களா? எஸ் சார். அடுத்து என்ன சார் பண்ண போறோம்? அடுத்தது வந்து ஒரு நாய் முகம், ஒரு பப்பி, ஒரு சின்ன பப்பி நாய் குட்டியோட முகம் வந்து செய்யும். அதுவும் ஒரு 3-4 ஸ்டெப் தான் வரும். நாய். ஆமா, பூனை போலே தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப் மாத்தணும்னா அது நாய் முகமா மாறிடும். திரும்ப ஒரு என்னப்பா? ஓகே ஓகே. இல்ல சார், இந்த பூனையோட இதிலே வந்து செய்ய போறோமா நாயும் கேட்டேன். இல்ல சார். இல்ல வேற ஷீட்ல பண்ண போறோம். பண்ணிக்கலாம் சார். ஷீட்டை ஸ்கொயர் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். ஓகே. திரும்ப அந்த சதுரத்தை முக்கோணமா மாத்துறத நீங்க கிட்டத்தட்ட எல்லா மாடல்லையுமே நம்ம ரிப்பீட்டா பார்த்துட்டு இருக்கோம். அதே போல சதுரத்தை முக்கோணமா மாத்திருங்க. மாத்திட்டீங்களா? வெரி குட். இப்போ மையத்துல ஒரு கோடு உருவாக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? 2ஆ மடிக்கணும். அந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுத்தையும் சேர்த்து சரி பாதியா மடிச்சோம்னா மையத்துல ஒரு செங்குத்து கோடு வந்துடும் இல்லைங்களா? இந்த கோட்டை உருவாக்கணும். இந்த கோட்டை உருவாக்கிட்டு பிரஸ் பண்ணிட்டு திரும்ப பழையபடி இப்படி ஓபன் பண்ணிடும். ஆமாம் சார். அப்பதான் கோடு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சின்ன ட்ரையாங்கிள். ஆமா. இப்போ பழையபடி எடுத்துட்டீங்க இல்லையா? இந்த கோடு எதுக்காக உருவாக்கணும்னா ஒரு அடையாளத்துக்காக தான். மையம் எதுன்னு நமக்கு தெரியணும்ல. இந்த கோடு இல்லைன்னா நம்ம லெஃப்ட் ரைட் அலைன்மெண்ட் மாறிடும். ஒரு கோடு இருந்ததுன்னா அது எது சென்டர்னு நமக்கு ஈஸியா தெரியும் இல்லையா? எஸ் சார். ஓகே. இப்ப அந்த நாய்க்கு பூனைக்கு செஞ்ச மாதிரியே அது இங்க இருக்கிறத வந்து இங்க வரைக்கும் கொண்டு வர போறோம். இல்லம்மா, ஸ்டெப் மாறும். அடுத்தது இங்க பாருங்க, இப்படி இருக்கு இல்லையா? நடுவுல இந்த கோடு இருக்கு இல்லையா? இந்த கோட்ல இருந்து ஒரு சென்டிமீட்டர் நகர்த்தி இப்படி இந்த சீட்டை கிராஸா இப்படி மடிச்சிருக்கேன் பாரு. மடிச்சுட்டு இப்படி பிரஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் மடிச்சுட்டு அதுக்கு ஈவனா இந்த பக்கம். இப்படி வரணும். ஒரே நிமிஷம் சார். மடிங்க பொறுமையா மடிங்க. மடிச்சிட்டேன். இது போல தானே? வெரி குட். அடுத்தது பாட்டம் சைடுல ஷார்ப்பா ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். இந்த ஷார்ப்பான பாயிண்ட ஒரு அப்ராக்சிமேட்டா இவ்வளவு தூரம்
ஃபர்ஸ்ட் ஷீட் மட்டுமா சார் இல்ல ரெண்டு ஷீட் சேர்த்தேவா சார்? ரெண்டு ஷீட்டையும் சேர்த்து. அப்படியே மடிச்சிட்டீங்கன்னா பப்பி ஃபேஸ் ரெடி. இப்போ டிராயிங் பண்ணீங்கன்னா இது பப்பி ஃபேஸா மாறிடும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி டிராயிங் ரெண்டு கண்ணு, வாய், இந்த பக்கத்துல ரைட் சைடுல ஒரு கர்வு, இந்த பக்கத்துல ஒரு கர்வ் போட்டீங்கன்னா அந்த அழகா வந்துடும் அந்த வாய்ப்பகுதி. வரைஞ்சிட்டீங்களா? உங்களோடது மீட் ஆயிடுச்சு. ஸ்பீக்கர் அன்மியூட் பண்ணுங்க. நிக்கிதா, உங்களோட ஸ்பீக்கர் வந்து டச். என்னாச்சு நிக்கிதா? இல்ல சார், தெரியாம மியூட் பண்ணிட்டேன் சார். ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரைஞ்சிட்டீங்களா? வரைஞ்சிட்டு இருக்கேன் சார். மடிப்பு முடிஞ்சிருச்சு சார், வெறும் வரையணும் சார். வரேங்க வரேங்க. சூப்பர் சார். வரைஞ்சிட்டீங்களா? வெரி குட், சூப்பர். இப்போ ஒரு எளிமையான ஒரு 4 மாடல் பார்த்தோம் இல்லைங்களா ஓரிகாமில? எல்லாருமே செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஓரிகாமில ஒரு பப்பட் மாடல் பார்க்கலாம். இது வந்து தியேட்டருக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா பெரிய ஸ்கொயர் ஷீட். நான் சின்ன ஸ்கொயர் ஷீட்ல பண்ணியிருக்கேன். பெரிய ஸ்கொயர் ஷீட்ல பண்ணோம்னா இது நல்லா டிராமாவுக்குலாம் நீங்க யூஸ் பண்ணலாம். காக்காவோட வாய்ப்பகுதி, பேசும் காக்கான்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? இப்படி பண்ணோம்னா காக்காவோட வாய்ப்பகுதி திறக்குது. பேசும் காக்கா தெரியுதா உங்களுக்கு? தெரியுது சார். வாய் திறந்து திறந்து மூடும். கான்ட்டு நம்ம சவுண்ட் கொடுத்தோம்னா அது ஆக்ஷன் பண்ணும். இது ஓரிகாமி பப்பட் மாடல். இது எல்லாரும் இப்ப கத்துக்கலாங்களா இந்த மாடல்? திரும்ப ஒரு ஸ்கொயர் ஷீட் எடுத்துக்கோங்க. கதவு மட்டும் சாத்திக்கணுமா? எஸ் சார். ஓகே ஓகே, சத்தம் கேட்கலங்கிறாங்க. இப்போ அந்த சதுரமான சீட்டை திரும்ப முக்கோணமா மாத்தணும். அதே சேம் ஸ்டெப் தான். சார் இப்ப நடுவுல லைன் கொண்டு வரணுமா சார்? கண்டிப்பா. உங்களுக்கே இப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? வெரி குட் சார். கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே ஒண்ணு போலதான் சார் ஸ்டெப் வருது, கொஞ்சம் தான் மாறுது. ஆமா, நான் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு உள்ள மாடலாவே சிம்பிளான மாடலா எடுத்திருக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இல்லையா? ஆமா, ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கும். நாய்க்கு வந்து பூனைக்கு. ஓகே. நடுவுல ஒரு கோடு உருவாக்கிட்டோம் இல்லையா? இந்த 2 முனையும் பாதியா மடிச்சுட்டு இப்படி பிரஸ் பண்ணோம்னா இந்த கோடு வந்துடும். இப்போ அன்னப்பறவைக்கு மடிச்சது போல மடிக்கணும். சார் நீங்க சொல்றதுக்கு. வெரி குட், சூப்பர், நல்லா கவனிக்கிறீங்க. இந்த கிராஸ் லைனு இந்த செங்குத்து கோட்டுக்கு நேரா வந்தப்போ இந்த கிராஸ் லைனும் செங்குத்து கோட்டுக்கு நேரா வரணும். அன்னப்பறவைக்கு மடிச்ச அதே மாடல் தான். மீண்டும் அதை ஒரு தடவை சொல்றீங்களா? எந்த கிராஸ்? மடிச்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்படி
இந்த செங்குத்தான கோடு இருக்கும். இந்த ஷார்ப்பான பாயிண்ட்ல இருந்து இந்த சரி. விளிம்பு ஓரத்துல இருக்கிற விளிம்பை மையத்துக்கு இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி பிரஸ் பண்ணணும். அதே போல இந்த ஓரத்துல இருக்கிற விளிம்பை மையத்துக்கு கொண்டு வந்துட்டு இப்படி பூனைக்கு இந்த ட்ரையாங்கிள், இந்த பெருசா இருக்க இந்த ட்ரையாங்கிள் அப்படியே திருப்பி வச்சு மடிச்சோம் சார். இதே போல பூனைக்கு வந்து ஸ்கொயரா மடிச்சிருப்போம். இதுக்கு வந்து ஒரு கைட் ஷேப்ல மடிச்சிருக்கோம் பாரு. அதான் திருப்பி வச்சு மடிச்சதுனால நமக்கு ஸ்கொயரா கிடைச்சது. ஆமா, நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. வெரி குட். படிச்சுட்டேன் சார். வெரி குட். நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாங்களா? எஸ் சார். இப்போ ரைட் சைடுல ஒரு சீட் இருக்கும், லெஃப்ட் சைடுல ஒரு சீட் இருக்கும், அப்படி இல்லையா? ஃபர்ஸ்ட் ரைட் சைட்ல இருக்கிற இந்த சீட்டை இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, இந்த கார்னர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கோட்டுக்கிட்ட முடிக்கிற மையத்துல ஒரு கோடு போல இருக்கும். அந்த கோட்டுக்குள்ள அந்த கோட்டை விட்டு விலகுறதுக்கு முன்னாடி முடிக்கணும். ஆமா, கரெக்டா அந்த கோட்டுக்கிட்ட இங்க முடியணும். இங்க வந்து இந்த எட்ஜ்ல இருந்து, ஷார்ப்பான எட்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த எட்ஜுக்கு கீழே சீட்டு வரக்கூடாது, மேலதான் இருக்கணும். உங்களுக்கு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வந்துடும். இன்னொரு சைடு சார். இந்த சீட் இப்ப மடிச்சிருக்கோம் இல்லையா, இதுக்கு ஈவனா ஆப்போசிட் சைடு. எஸ் சார். சவுண்டா பேசுங்க ஜீன்ட்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. நான் நல்லா சவுண்டா தான் பேசிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேல சவுண்டா பேசுனா த்ரெட் என்ன ஆகும்னு தெரியல எனக்கு. த்ரோட் டேமேஜ் ஆயிடும். ஓகே. எஸ் சார். ஒரு கப்பல் போல ஒரு ஷேப் வந்துருச்சுங்களா? எஸ் சார். எக்ஸாக்ட்டா கப்பல் மாதிரி தான் சார். நீங்க அப்படியே வெயிட் பண்ணுங்க. யாரோ ஒருத்தவங்க ரிப்பீட் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இன்னொரு தடவை சொல்ல ஒன்ஸ் மோர் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க இன்டீரியரா இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த டவர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்கிரீன் சரியா தெரியல போட்டுருக்கு. செங்குத்தான ஒரு கோடு, இந்த கோட்டுக்கு நேரா இந்த ஓரத்துல இருக்கிற இந்த கிராஸா இருக்கிற இந்த விளிம்பு இப்படி கொண்டு வர்றோம். இப்படி மடிச்சிட்டோம். அதே போல இந்த ஓரத்துல இருக்கிற இந்த விளிம்பு இப்படி மையத்துக்கு வந்துருச்சு இல்லைங்களா? மையத்துக்கு வந்துட்டு கைட் ஷேப் வந்துடும். இந்த முனையில இருந்து இங்க ஒரு கோடு இருக்கும் இல்லையா, அந்த கோடு வரை இப்படி ரைட் சைட்ல மடிச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்றோம். லெஃப்ட் சைடும் இப்படி இதுக்கு இந்த ரைட் சைடுக்கு ஈவனா லெஃப்ட் சைட்லயும் பண்றோம். இப்போ இந்த கப்பல் ஸ்டெப் வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாமா நிகிதா? சார் கேக்குதா? கேக்குது. டக்குன்னு உங்க வாய்ஸ் கேட்கல சார். நெட் மாத்த வேண்டியது இருந்தது. என் டேட்டா கார்டுல வந்து டக்குன்னு போயிருச்சுன்னு சொல்லிட்டு டாங்கலுக்கு மாத்தினேன். அதனால டக்குன்னு பிரச்சனை. ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் சார். இப்போ ரைட் சைடுல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், லெஃப்ட் சைடுல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும் இல்லையா? ஆமா சார். நிறைய பேர் வந்து என்னோட வாய்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. என்னோட வாய்ஸை விட விஷுவல் தெரிஞ்சாலே பண்ணிடலாம். ஓரிகாமியை பொறுத்தவரை பேச்சை விட என்னோட ஸ்கிரீன் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கவனிங்க. இப்போ ரைட் சைடுல ஒரு கார்னர் இருக்கும், லெஃப்ட் சைடுல ஒரு கார்னர் இருக்கும், சென்டர்ல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா? சார் நெக்ஸ்ட். சரிங்களா? எஸ் சார். இப்போ இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. இப்படி லைட்டா ஓபன் பண்ணிட்டு இந்த சீட்டை உள்ள இருந்து இப்படி வெளியில எடுத்தீங்கன்னா 2 சீட்டா மாறும் பாருங்க. சார் அந்த ஸ்டெப் மட்டும் திருப்பி பண்றீங்களா? ஓகே. சரி, இப்ப நான் இந்த ஸ்டெப்ல இருக்கேன் சார். இதுல இருந்து இப்படி இருக்கு இல்லையா? ஆமா சார். லைட்டா அப்படி ஓபன் பண்ணி பாருங்க, 2 சீட் இருக்கிறது தெரியும். ஆமா சார். அது இந்த 2 சீட்ல உள்ள இருக்கிற சீட்டை அப்படியே வெளில எடுங்க. தனித்தனியா வரும் பாருங்க. எஸ் சார். தனித்தனியா எடுத்துட்டு
இதை தனியா இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க, இதை தனியா க்ளோஸ் பண்ணுங்க. அப்போ சென்டர்ல 2 சீட் வந்துடும் நம்ம. எப்படி க்ளோஸ் பண்றீங்க சார்? ஜஸ்ட் நாம எதுவும் பண்ண வேண்டியது இல்லை. ஜஸ்ட் இப்படி தனியா எடுத்து விட்டு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது தனித்தனியா இருக்கும். நீங்க எதுவுமே சப்போர்ட் பண்ண வேண்டியது. தனியா எடுத்துட்டு தனித்தனியா சேர்த்தீங்கன்னா அதுவே செட் ஆயிடும் மடிப்பு இருக்கிறதுனால. புரியுதா? உங்க சீட்டை காமிங்க. எஸ் சார். ஃபர்ஸ்ட் இதை ஃபுல்லா வெளியில எடுத்துருப்பா. ஃபர்ஸ்ட் வெளியில எடு 2 சீட்டையும் தனித்தனியா. எடுத்துட்டேன் சார். திரும்ப ஜாயின் பண்ணுங்க. பண்ணிட்டேன். நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டெப் போல வருது சார். இங்க நீங்க அங்கதான் என்னோட சீட்டை கவனிங்க. திரும்ப பண்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க சீட்டை கீழே வச்சிருங்க. என்னோட சீட்டை ஸ்கிரீனை கவனிங்க. உங்க சீட்டை கீழே வச்சிருங்க. இப்போ இது 2த்தையும் எடுக்கிறோம். வெளியில இருந்து எடுக்கிறேன் இல்லையா? ஆமா சார். வெளியில எடுத்துட்டு இந்த பின்னாடி இருக்கிற சீட்டை பிரஸ் பண்ணிடலாம். அதை அப்படியே வச்சுக்க கூடாது. அப்பதான் அது க்ளோஸ் ஆகும் இல்லையா? ஆமா சார். இது இப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா திரும்ப அது உள்ளதான் போகும். உள்ள இந்த இடத்த இதை க்ளோஸ் பண்ணணும். ஓகே சார். இப்போ புரிஞ்சிருச்சு. தனித்தனியா வந்துடும். யாரோ சாட்ல வர சொல்லியிருக்கீங்க. நான் எனக்கு 2 கையும் ஆக்டிவிட்டி, ஒரு பக்கம் பேசிட்டு 2 கையும் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு சாட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சார் இந்த ஸ்டெப் மட்டும்தான் சார். அது வெளியில எடுக்கிறது வந்து உங்க கேமரால காட்டுறதுனால கொஞ்சம் புரியறது கஷ்டமா இருக்கு சார். நீங்க என்ன இப்படி காட்டுறீங்களா சார்? இப்படி வச்சு பண்ணி காட்டுறீங்களா சார்? திரும்ப பண்றேன். கவனிங்க. இப்படியே ஓபன் பண்றேன். எடுக்கிறோம். இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணால இந்த சீட்டு தனியா வந்துடும். திரும்ப இதை பழையபடி இப்படி செட் பண்ணிடுறோம். இது கொஞ்சம் சிரமமான ஸ்டெப் தான். அதனால தான் நானும் ரிப்பீட் பண்றேன். கவனிங்க. பண்ணிட்டீங்களா? பாருங்க, இப்படி இந்த சைடுல வந்து இப்படி இருக்கு, அப்புறம் இப்படி இருக்கு. வெரி குட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம். சரிங்களா? இப்போ மேல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 2 ட்ரையாங்கிள் ரெடி பண்ணிட்டோம். அதுக்காக தான் தனித்தனியா சீட்டை செப்பரேட் பண்ணோம். முன்னாடி இருக்கிற அந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? அத ஃபுல்லா பாட்டம் சைடு மடிச்சிட்டு பிரஸ் பண்ணிடுங்க. மேல இருந்து கீழே எவ்வளவு தூரம் வருதோ அவ்வளவு தூரம் அப்படி மடிச்சிட்டு பிரஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கீழே வருது சார். எனக்கு ஆனா அந்த அளவுக்கு வரல சார். கொஞ்சம் கீழே தான் சார். எவ்வளவு தூரம் வருதோ அவ்வளவு தூரம் மடிங்க. மடிச்சிட்டு காமிங்க. கரெக்டா தான் வந்திருக்கு உங்களுக்கு. சரி சார். இப்போ மேல ஒரு முக்கோணம் இருக்கு, கீழே ஒரு முக்கோணம் இருக்கு இல்லையா? ஆமா சார். இந்த லெஃப்ட் சைடு, ஆமா, அது இந்த ஹரிசாண்டல் லைன், இந்த கிடைமட்டமான இந்த கோட்டுக்கு நேரா வரணும். அதே போல கீழே இருக்கிற இந்த ஓரத்துல இந்த விளிம்பும் இந்த கிடைமட்டமான இந்த கோட்டுக்குள்ள வரணும். ஃபர்ஸ்ட் நான் மடிக்கிறத கவனிங்க, அதுக்கப்புறம் நீங்க மடிக்கலாம். சரியா? என்ன பண்றேன், இந்த ஓரத்துல இருக்கிற இந்த லைனை இப்படி வளைச்சு அந்த ஹரிசாண்டல் லைனோட இப்படி மேட்ச் பண்றேன். மேட்ச் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி பிரஸ் பண்றேன். சரியா? பண்ணிட்டேன் சார். அதே போல பாட்டம் சைடும் இந்த லைனு இந்த ஹரிசாண்டல் லைனோட வளைச்சு பண்ணிட்டேன் சார். அந்த பேசும் 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 காக்கா. ஆமாப்பா. என்னோட சீட்டு போலயே வந்துருச்சு உங்க சீட்டு. கொஞ்சம் நல்லா க்ளோஸ்ல காமிங்க. தெரியுதா? கரெக்டா மடிச்சிருக்கீங்க. ஆனா என்ன பண்ணிருக்கீங்கன்னா
உங்க சீட் அன்ஃபோல்ட் பண்ணுங்க. ஓகே சார். நானு மேல வந்து இந்த பக்கம் மடிச்சிருக்கேன் இல்லையா, ஆமா. கீழையும் அதே பக்கத்துல தான் மடிச்சிருக்கேன். நீங்க மேல இந்த பக்கம் மடிச்சிட்டு கீழே வந்து லெஃப்ட் சைடுல மாத்தி மடிச்சிருக்கீங்க. அதுதான், அதை மட்டும் சரி பண்ணுங்க. ஓகே. ரெண்டு பக்கமும் ஒரே சைடு தான் மேல மடி. புரியுது சார். வெரி அது குட், வெரி குட். இந்த சைடுனா டயகனலா மடிச்சு விட்டுருக்கு. சரி, இப்ப பாருங்க. வெரி குட், சூப்பர். நீங்க நல்லா கவனிக்கிறீங்க. வெரி குட். நெக்ஸ்ட் போலாமா? போலாமே சார். இப்போ இந்த பக்கம் மடிப்பு உருவாக்கிட்டோம். இந்த சீட் அப்படியே ஒரு ஸ்டெப் ஆப்போசிட் சைடு இப்படி திருப்புங்க. திருப்பிட்டேன் சார். ஒரு செங்குத்தா ஒரு கோடு தெரியும் பாருங்க. 2 கோடு தெரியுது சார். உங்க சீட்ல அப்படி தெரியும். ஒரு கோடு தான் இருக்கும். கண்டுபிடிச்சிட்டேன். நேரா நம்ம மடிக்கிறப்ப 2 தடவை. ரெண்டாவது மடிப்பு இருக்கு இல்லைங்களா ஒரு கோடு? ஆமா சார். அதுக்கு நேரா சரி பாதியா அந்த சீட்டை அப்படி மடிங்க. பிளைனா இருக்கும் சீட்டு, நடுவில் ஒரு கொடுக்கும், சரி பாதியா அப்படி மடிச்சிட்டு இந்த இடத்துல நல்லா அப்படி பிரஸ் பண்ணிடுங்க. மடிச்சிட்டேன் சார். இப்படி பிரஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். சீட் ஒரு பக்கம் இப்படி இருக்கும், இன்னொரு பக்கம் இப்படி ரெண்டு. வெரி குட். இந்த 2 சீட் இருக்கு இல்லைங்களா, சைடுல இருக்கும் சார். இந்த மடிக்கிறது வரைக்கும் தான் சார். அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும்? மடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ணல. இப்பதான் சொல்ல போறேன். 2 ஷீட் அதாவது ஒரு பக்கம் இப்படி இருக்கும், இன்னொரு பக்கம் இப்படி இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த 2 சீட் இருக்கும். உங்க சீட்டை காமிங்க ஸ்கிரீன்ல. திருப்புங்க இன்னொரு பக்கம். ஓகே, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இந்த பிளைனான பக்கத்துல தான் நான் மடிக்க சொன்னேன். அதை அந்த மடிச்சதை ஓபன் பண்ணுங்க. நிக்கிதா, மடிச்சதை ஓபன் பண்ணுங்க. சார். உல்டாவா மடிக்கணும். ஓகே. நான் பிளைனான பக்கம் தான் மடிக்க சொன்னேன் இல்லையா? ஆமா சார், அது தப்பா. ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை, மாத்திக்கங்க. பாருங்க சார். வெரி குட். இப்போ ஒரு பக்கம் இப்படி இருக்கும், இன்னொரு பக்கம் இந்த 2 சீட், நான் சொன்ன 2 சீட். இப்போ புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். மேல ஒரு சீட் இருக்கும், கீழே ஒரு சீட் இருக்கும். அதுதான் காக்காவோட வாய்ப்பகுதியா மாறப்போகுது. சரிங்களா? இது ரெண்டுமா சார்? இங்க முன்னாடி இங்க இருக்கு. இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த சைடுல இருக்கும். இது ரெண்டும். ஃபர்ஸ்ட் அந்த மேல் பக்கத்துல இருக்கிற ஷீட் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 ஷீட்ல மேல இருக்க ஷீட். மேல இருக்கிற ஷீட்டை சைடுல இருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இப்படி நிமித்தி சென்டருக்கு கொண்டு வந்துட்டு இப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா காக்காவோட மேல் பகுதி வாய் ரெடி ஆயிடும். இப்படி சைடுல இருக்கும், அதை கொஞ்சம் கொஞ்சமா இப்படி நிமித்தி இப்படி கொண்டு வாங்க. இந்த பக்கம், இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் கொண்டு வரோம் அப்படி திருப்பி. வெரி குட். மேல் பக்கத்துல நல்லா இப்படி பிரஸ் பண்ணுங்க, ஃபினிஷிங் அழகா கிடைக்கும். வெரி குட். அதே போல கீழே இருக்கிற சீட்டையும் இப்படி எடுத்துட்டு இப்படி சைட்ல இப்படி இருக்கிறத எல்லாம் இப்படி சென்டர் பண்ணிடுவோம். பண்ணிட்டேன் சார். சார் ரெடி ஆயிடுச்சு. பேசும் காக்கா ரெடி. இந்த விங்ஸ் இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா பின்னாடி இப்படி ஓபன் ஆகும். இந்த பக்கத்துல வாய்ப்பகுதி இருக்கு சார். கொஞ்சம் அதிகமா இருந்தது. இது ஒரு 7 ஸ்டெப் வரும், 7 ஸ்டெப் வரும். சரி பாருங்க. வெரி குட். கண் வந்து நீங்க இப்படி வரைஞ்சிக்கலாம். ஒரு சின்னதா ஒரு பொட்டு போல போட்டு அதை சுத்தி ஒரு வட்டம் போட்டீங்கன்னா கண் வந்துடும். பேசும் காக்கா ரெடி. பண்ணிட்டீங்களா? நிக்கிதா பண்ணிட்டீங்க, எல்லாருமே பண்ணிருப்பாங்கன்ட்டு நினைக்கிறேன். எத்தனை மாடல் பார்த்துருக்குறோம் நிக்கிதா இதுவரை? பூனை,
அன்னப்பறவை, நாய், ம். அன்னப்பறவை, புறா, புறா சார். அப்புறம் பேசும் காக்கா. எத்தனை மாடல்? 5 சார். இதான் 5வது முடிச்சுட்டோம் சார் இப்ப. அடுத்தது ஒரு சிம்பிளா ஒரு ஈஸியா ஒரு வீடு செய்யலாங்களா? சார் இதுல எப்படி சார் வீடு முடியும்? ஓரிகாமில வீடு ஒரு 4 ஸ்டெப்ல ஒரு வீடு செய்யலாம் மடிப்பு மூலியமா. ஒரு ஸ்கொயர் ஷீட் எடுத்துக்கோங்க. சரி சார். எடுத்துட்டீங்களா? சார் நான் ஸ்கொயர் செய்யணும் சார். நீங்க பண்ணுங்க, நான் சேர்ந்துக்கிறேன் சார். 2 நிமிஷம் நான் செஞ்சுக்கிறேன். ஓகே. இந்த ஸ்கொயர் ஷீட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாம லெஃப்ட் டு ரைட் சரி பாதியா மடிக்கணும். இதை வந்து ஓரிகாமில புக் ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. இப்படி ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த முனை சமமா இருக்கான்னு பார்த்துட்டு இந்த ஓரத்துல இப்படி பிரஸ் பண்ணோம்னா இது வந்து புக் ஃபோல்டு. ஓரிகாமில புக் ஃபோல்டுன்னா இதுதான். அடுத்தது வேலி ஃபோல்டு, மவுண்டன் ஃபோல்டுன்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். அது இப்ப இந்த சிம்பிளான மாடலுக்கு தெரியாது. ஒரு 50 ஸ்டெப் ஒரு 100 ஸ்டெப் மடிக்கிறப்ப இந்த வேலி ஃபோல்டு, வேலின்னா பள்ளம், மவுண்டன்னா மலை, இப்படி இருந்ததுன்னா இதை வந்து மவுண்டைன் ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து மவுண்டைன் ஃபோல்டு. இப்படி இருந்தா இது வேலி ஃபோல்டு. இந்த வேலி ஃபோல்டு மவுண்டன் ஃபோல்டுங்கிறது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது இந்த சிம்பிளான மாடலுக்குலாம் தேவைப்படாது. ஒரு 50 ஸ்டெப் 60 ஸ்டெப் பெரிய மாடல் செய்யறப்ப தேவைப்படும். சும்மா ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்காக உங்களுக்கு சொல்றேன். இப்போ புக் ஃபோல்டு நம்ம மடிச்சிட்டோம். நீங்க ஷீட் ரெடி பண்ணிட்டீங்களா? ஒரு ஷீட்டை அப்படியே சரி பாதியா மடிச்சோம்னா அதுக்கு பேர் என்ன? புக் ஃபோல்ட். புக் ஃபோல்டு. வெரி குட். இப்போ இதை அன்ஃபோல்ட் பண்ணிட்டு மையத்துல ஒரு கோடு இருக்கும் இல்லையா? இந்த கோடு உருவாக்கிட்டீங்களா? இருக்கு சார். ஆமா சார். ஓகே. இப்போ ரைட் சைடுல இருக்கிற இந்த விளிம்பும் லெஃப்ட் சைடுல இருக்கிற இந்த விளிம்பும் மையத்துல இருக்கிற கோட்டுக்கு நேரா. சார் ஏரோப்ளேன், பேப்பர் ஏரோப்ளேன் செய்வோமே அந்த மாதிரியா? இல்ல அது கிராஸா மடிப்பீங்க. இது பேரலா இருக்கும். இந்த ஓரம் ஃபுல்லா இந்த செங்குத்து கோடு நான் மடிச்சு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. இப்படி என்னோட சீட்டை கவனிங்க. இந்த லைன் ஃபுல்லா அப்படியே சென்டர்ல கோட்டுக்கு நேரா வந்துருது. லெஃப்ட் சைட்லும் இந்த சீட்டு ஃபுல்லா அப்படியே வந்துருது. இது வந்து ஓரிகாமில கபோர்ட் ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கபோர்ட் போல இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் புக் ஃபோல்டு, அடுத்தது கபோர்ட் ஃபோல்டு. சார் இதுக்கு ஏதாவது படிப்பு இருக்கா? இருக்கு. ஓரிகாமிக்குன்னு படிப்பு இருக்கு. இந்தியாவிலேயே இருக்கு. சரி, நீங்க அதை கேட்டதுனால ஆர்வமா கேட்டதுனால அதை பத்தி பேசிடலாம். ஓரிகாமிக்கு படிப்பு இருக்கு. இன்ஜினியரிங் போல பொருள்கள் எல்லாம் வடிவமைக்கிறதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கு. அது வந்து இங்கிலீஷ்ல ப்ராடக்ட் டிசைன் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். எல்லா பொருளுக்கும் ஒரு ப்ராடக்ட் டிசைனர் இருப்பாங்க சார். அதுக்கப்புறம் தான் டிசைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க சார். வெரி குட். ரொம்ப அருமையா சொன்னீங்க. சூப்பரா சொன்னீங்க. இப்ப நம்ம பயன்படுத்துற ஒரு குண்டூசில இருந்து நான் கையில வச்சிருக்கிற பென்னு, இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற செல்போனு, நான் போட்டிருக்கிற கேப்பு, ட்ரெஸ் எல்லாத்துக்குமே ஒரு டிசைனர் தான் அதை டிசைன் பண்றாங்க இல்லையா? ஆமா சார். அந்த டிசைனிங் கோர்ஸ் வந்து ஒரு 4 இயர்ஸ். மாடலோ இல்லனா வந்து வரைபடமோ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அத பத்தி இன்னும் ப்ரொசீட். ஒரு பொருளை டிசைன் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஓவியர், ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஒரு இன்ஜினியரிங் இருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஒரு பொருளை வடிவமைப்பாங்க இல்லையா? அதுக்கு இன்ஜினியரிங் போல இப்ப சிவில் இன்ஜினியரிங் இருக்கு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இருக்கு. அது போல ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியரிங் இருக்கு. 4 வருஷம் கோர்ஸ் அது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய படிச்சிருக்கிறாங்க, நண்பர்கள். அது இன்ஜினியரிங் போலயே 4 வருஷம் படிப்பு. அந்த ப்ராடக்ட் டிசைன் கோர்ஸ் இருக்கு இல்லையா?
அதுல ஓரிகாமி வந்து 2 பேப்பர் கம்பல்சரி ஓரிகாமி எழுதி பாஸ் பண்ணணும். சார் இதுக்கெல்லாம் எக்ஸாம்? ஆமா, அவங்க அந்த கோர்ஸ்ல ஓரிகாமி 2 பேப்பர் பாஸ் பண்ணாதான் அவங்க பாஸ்ன்னு அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. நார்த் இந்தியாவில் புனேல இருக்கு, மும்பைல இருக்குது ப்ராடக்ட் டிசைன் கோர்ஸ். அதுல ஓரிகாமி 2 பேப்பர் இருக்கு, பாடமாவே வச்சிருக்காங்க, இந்தியாவிலேயே இருக்கு. சரி சார். சார் ஓவியா அவங்க ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருக்காங்க, ஓவியா கிட்ட கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணுங்க. நிக்கிதா கொஞ்சம் நீங்க மியூட் பண்ணிக்கிறீங்களா? எஸ் சார், எஸ் சார், தேங்க்யூ சார். டெக்ஸ்ட் ஏதாவது வந்தா நீங்க சொல்லுங்க சார், ஏன்னா நான் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறதுனால அதை கவனிக்க முடியல. பார்த்துட்டே தான். ஓகே ஓவியா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஓகே என்ன சார். பண்றீங்க? சார் ஓரிகாமி ப்ராடக்ட் டிசைனிங் எப்படி சார் யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் சார்? எப்படிங்க சார் ப்ராடக்ட் டிசைனிங்க்கும் ஓரிகாமிக்கும் என்ன சம்பந்தம் சார்? அது எப்படி சொல்லணும்னா, இப்போ ஓரிகாமியும் மேக்ஸும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு, சரிங்களா? எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்க வந்து லாஸ்டா ஒரு 5 மாடல் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சார் அதுல ஒரு பொருளை வந்து வடிவமைக்கணும்னா, ஒரு ஜாமெண்ட்ரின்னு நீங்க வடிவியல்னு ஒரு பாடம் பார்த்திருப்பீங்க இல்லையா? எஸ் சார். வட்டம், சதுரம், செவ்வகம், முக்கோணம், இந்த 4 உருவம் தான் உலகத்துல இருக்கிற எல்லா டிசைனுக்கும் பெஸ்ட், சரிங்களா? வட்டம், சதுரம், செவ்வகம், முக்கோணம். நீங்க உலகத்துல இருக்கிற நம்மளோட உடம்பு, மரம், செடி, கொடி, பூச்சி எல்லாமே இந்த 4 வடிவத்தை வச்சுதான் ஒரு உருவத்தை நம்ம வந்து உருவாக்க முடியும். நீங்க ஓரிகாமி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே தான், அப்படியே ஃபுல்லா அந்த ஜாமெண்ட்ரி மேக்ஸ் தான் ஓரிகாமி நம்ம உருவாக்குறோம். நீங்க கப்பல் செஞ்சாலும் சரி, மீன், குதிரை எது செஞ்சாலும் ஒரு ஸ்கொயர் ஷீட்டு அல்லது ஒரு செவ்வகமான ஒரு ஷீட்டை முக்கோணமா மாத்துவீங்க அல்லது செவ்வகமா மாத்துவீங்க. அப்ப இந்த 4ம் ஓரிகாமில ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். இந்த 4மே தான் ஒரு உருவத்தை உருவாக்குறதுக்கான அடிப்படை. அந்த விதத்துல ஓரிகாமி உங்களுக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டிவா இருக்கும் ஒரு பொருளை வடிவமைக்கிற அந்த டிசைன்ல, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வீடு செய்ய ஆரம்பிக்கலாங்களா? ஒரு சதுரமான ஒரு சீட் இருக்கு, அத ஃபர்ஸ்ட் புக் ஃபோல்டு மடிச்சோம், அடுத்தது கப்போர்ட் ஃபோல்டு மடிச்சோம், சரிங்களா? நீங்க ஏற்கனவே மடிச்சிருப்பீங்க இல்லையா? நீங்க பேசினாதான் நான் அடுத்த ஸ்டெப் போவேன், அதுக்காக தான் உங்களோட நான் பேசுறேன். மடிச்சிட்டேங்க சார். ஓகே, வெரி குட். இப்போ அடுத்தது இந்த சீட் அப்படியே திருப்புங்க ஆப்போசிட் சைடு. இந்த பக்கம் பிளைனா இருக்குங்களா? ஆமாங்க சார். அத மேல இருந்து கீழே பாதியா மடிங்க. அப்படி மடிச்சுட்டு இப்படி ஓபன் பண்ணுங்க. ஒரு கோடு வந்துருச்சு இல்லைங்களா? ஆமாங்க சார். அந்த கோட்டுக்குள்ள அடுத்தது இப்படி வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். இங்க பாருங்க, மையத்துல ஒரு கோடு, அந்த கோட்டுல இருந்து மேல இருந்து அந்த கோட்டுக்குள்ள பாதியா மடிச்சிட்டோம். இதே போல கீழே இருந்து கிடைமட்டமான கோட்டுக்குள்ள பாதியா மடிச்சிட்டோம். ஒரு சதுரமா மாறிடும் சீட்டு. அப்ப ஒரு 4 ஸ்கொயர் இருக்கும் பாருங்க. இப்படி இருக்கு இல்லைங்களா? இந்த சீட் அப்படியே லைட்டா இப்படி திருப்புங்க. இந்த ஆங்கிள் வச்சுக்கிட்டீங்களா? இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும் பாருங்க. அதே போல லெஃப்ட் சைட்லயும் ஒரு கேப் இருக்கும் பாருங்க. இந்த கேப் அப்படியே எடுத்துட்டு இதை அப்படியே முக்கோணமா அப்படி மாத்துங்க. அதே போல லெஃப்ட் சைட்லயும் இதை எடுத்துட்டு இப்படி முக்கோணமா இப்படி மாத்துங்க. அதெல்லாம் நீங்க ஃபிளாட்டான ஸ்பேஸ்லயே வச்சு பண்ணுங்க, உங்களுக்கு புரியணுங்கிறதுனால கையிலேயே வச்சு பண்றேன். பண்ணீங்கன்னா இப்படி வந்துடும். ஆப்போசிட் சைடு இப்படி திருப்பினீங்கன்னா ஒரு வீடு வடிவம் நமக்கு கிடைக்கும்.
இந்த பக்கம் இருக்கிற சீட்டை அப்படியே இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா ஒரு வீடு வடிவம் கிடைக்கணும். எஸ் சார் இருக்குங்க சார். வீடு பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேங்க சார். அந்த இடத்துல நீங்க அந்த வீட்டுக்கு கதவு, இந்த இடத்துல டைல்ஸ் இதெல்லாம் நீங்க வரைஞ்சிக்கலாம். அது உங்களோட விருப்பம். எல்லாமே உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு முன்னாடியே வரைஞ்சி வச்சிருக்கேன் சிம்பிளா. ஓகே சார். ஓகே. முடிச்சிட்டீங்க சார். ஓகே சார், டைம் இருக்குங்களா? ஃபாலோ பண்ணலாங்களா அடுத்த மாடல்? சார் அருண் சார். சார் இருக்கு, பண்ணலாம். என்ன ஒரு மாடல் பார்க்கலாங்களா? எஸ் சார். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஒரு சாமுராய் ஹெல்மெட் பார்க்கலாம். சரிங்களா? எஸ் சார். சாமுராய் அப்படிங்கிறவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேங்க சார். அவங்க ஜப்பான்ல இருக்கிற ஒரு போர் வீரர்கள். சரிங்களா? நல்ல ஒரு வீரர்கள். ஓகேங்க சார். அவங்க வந்து நல்ல விஷயங்களுக்காக சண்டை போடுவாங்க. வீரத்தை வந்து வீரம் அப்படிங்கிற விஷயத்த தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க. அந்த ஜப்பான்ல இருக்கிற விவசாயிகள், கிராமத்து மக்களுக்கு எல்லாம் பிரச்சனைனா அவங்க சண்டை போட்டு காப்பாத்துவாங்க. அந்த உழைக்கிற அந்த மக்களை காப்பாத்துற ஒரு நல்ல போர் வீரர்கள் சாமுராய். அவங்க ஜப்பான்ல இருப்பாங்க. சரிங்களா? இருந்தாங்க முன்னாடி, இப்போ உள்ள இந்த பழங்காலத்துல. அவங்க வந்து ஒரு ஹெல்மெட் போட்டிருப்பாங்க தலையில. அதுதான் சாமுராய் ஹெல்மெட்னு நம்ம சொல்லுவோம். அந்த சண்டை போடுறப்ப அந்த ஹெல்மெட் தலையில போட்டுக்கிட்டு தான் சண்டை போடுவாங்க. அந்த ஹெல்மெட் நம்ம இப்ப செய்யலாம். சாமுராய் ஹெல்மெட். ஒரு சதுரமான சீட் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துட்டேங்க சார். அந்த சதுரமான சீட்டை முக்கோணமா மாத்துங்க. எஸ் சார். மாத்திட்டீங்களா? மாத்திட்டேங்க சார். திரும்ப ஒரு சின்ன முக்கோணமா மாத்துவோம் இல்லையா? அது போல மாத்துங்க. மாத்திட்டேங்க சார். வெரி குட். அது அப்படி மாத்திட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு கோடு இருக்கும். செங்குத்தான ஒரு கோடு வந்திருக்கும். அந்த கோட்டுக்குள்ள இந்த ரைட் சைடு லைனை இந்த கோட்டுக்கு நேரா அப்படி மடிச்சிருங்க. அதே போல லெஃப்ட் சைட்லயும் இந்த லைனையும் இந்த செங்குத்தான கோட்டுக்கு நேரா இப்படி கொண்டு வந்துருங்க. ஒரு சதுரமான வடிவம் கிடைக்கும் நமக்கு இல்லையா? கிடைச்சிருச்சுங்க சார். ஓகே. நெக்ஸ்ட் போலாங்களா? போலாம் சார். நான் மடிச்சிடுறேன். மடிச்சிட்டு உங்களுக்கு சொல்றேன். இப்போ ரைட் சைட்ல ஒரு சீட் இருக்கு, லெஃப்ட் சைட்ல ஒரு சீட் இருக்கு. அந்த ஷார்ப்பான பாயிண்ட்டை அப்படியே கரெக்டா மேல் நோக்கி சமமா இப்படி பாதியா மடிக்கிறேன். மடிச்சிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிடுறேன். அதே போல லெஃப்ட் சைட்லயும் கீழ இருந்து மேல பாதியா சரி பாதியா மடிச்சிட்டு இப்படி ப்ரெஸ் பண்றோம். இது அடுத்த ஸ்டெப். மடிங்க. கீழ இருந்து மேல, அதே போல லெஃப்ட் சைட்லயும் கீழ இருந்து மேல. மடிச்சிட்டீங்களா? மடிச்சிட்டீங்களா? உங்க பேர் என்ன சொன்னீங்க? சார் ஓவியாங்க சார். ஓவியா. வெரி குட். இப்போ அடுத்த ஸ்டெப் நான் மடிச்சிடுறேன். கையில வச்சு மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு உங்களுக்கு திரும்ப இந்த ஸ்டெப்பை கவனிங்க. ஃபர்ஸ்ட் எப்படி மடிச்சிருக்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? கவனிச்சு பாருங்க. நம்ம ஷீட் வந்து இப்படி இப்படி இருந்தது இல்லையா? இப்படி இருந்தது. கரெக்டா இந்த மையத்துல இந்த கார்னர்ல இருந்து என்ன பண்ணிருக்கிறேன், சைட்ல ஒரு ஸ்டெப் இப்படி ஒரு தோராயமா தான் மடிச்சிருக்கிறேன். மடிச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த பக்கம் மடிச்சுட்டு இந்த பக்கத்துக்கு இணையா இந்த பக்கமும் மடிங்க. அதே போல இந்த சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபோல்டிங்.
சார். ரெண்டு பக்கமும் சமமா இருக்கிறது போல பாத்துக்கோங்க. ஓகே சார். அடிச்சிட்டீங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு, இப்போ என்னோட சீட்டை கவனிங்க, எப்படி மடிச்சிருக்கேன்ட்டு. ஃபர்ஸ்ட் கவனிங்க. பாட்டம் சைட்ல 2 சீட் இருக்கும். அதுல ஒரு சீட்டை மட்டும் மேல் நோக்கி மடிச்சிருக்கிறேன். அது இந்த பாருங்க, ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு மேல் நோக்கி மடிச்சிருக்கேன். புரியுதுங்களா? ஓகேங்க சார். இந்த சீட்டை ஃபுல்லா நான் மேல் நோக்கி மடிக்கல. இந்த ஹரிசாண்டல் லைன்ல இருந்து 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு திரும்ப மேல் நோக்கி மடிச்சிருக்கிறேன். இது போல மடிங்க. சார். சார். மடிச்சிட்டீங்களா? ஓகே, மடிச்சிட்டீங்க சார். வெரி குட். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லைங்களா மடிக்காம அந்த சீட்டு, ஆமாங்க சார். அந்த சீட்டையும் இப்போ ஃபுல்லா மேல் பக்கம் ஏத்தி இப்படி மடிச்சிடலாம். மடிச்சிட்டு நல்லா இப்படி பிரஸ் பண்ணிடுங்க. ஒரு பெல்ட் ஃபார்ம்ல அப்படி பேரலா இருக்கும், வந்துடும். நல்லா பிரஸ் பண்ணிடுங்க. என்னப்பா இந்த ஸ்டெப்பையா? ஆமாங்க சார். இப்படி இருக்கிறத இந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேல் நோக்கி மடிக்கிறோம். ஓகேங்க சார். பண்ணிட்டீங்க இல்லையா? இப்போ இந்த உள் பக்கம் ஹாலோவா இருக்கும் பாருங்க, அதுக்குள்ள இந்த பின்னாடி இருக்கிற இந்த சீட்டை உள்ள டக் பண்ணிடுங்க. ஃபுல்லா இந்த கேப் எடுத்துட்டு உள்ள ஃபுல்லா அப்படி சீட்டை உள்ள சொருகிட்டு இருக்கு. அப்படி இப்போ நமக்கு சாமுராய் ஹெல்மெட் ரெடி ஆயிடும். கம்ப்ளீட்டட் சார். ஓகே, ஓகே, ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட எல்லாருமே ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு 5ல இருந்து ஒரு 8 ஸ்டெப்புக்குள்ள உள்ள மாடல்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிறோம். ரொம்ப பேசிக்கான மாடல்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்குறோம். ஏன்னா இந்த ஆன்லைன்ல ப்ளே பண்றது அவ்வளவுதான் முடியும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். நீங்க ஓரிகேமி போய் வீட்டுல இன்னும் புது புது மாடல் எல்லாம் புத்தகங்களை பார்த்துட்டு ஆன்லைனை பார்த்துட்டு கத்துக்கோங்க. இந்த கொரோனா எல்லாம் முடிஞ்சதுன்னா நம்ம நேர்ல உங்க ஸ்கூல்ல எல்லாம் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஒரு 1.5 மணி நேரம் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணதுல ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. நீங்களும் அதை என்ஜாய் பண்ணி செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார், நீங்க யூடியூப் சேனல் இருந்தா அந்த லிங்க் சாட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கங்க சார். அதை பார்த்து அவங்க நிறைய பண்ணிப்பாங்க. யாரு சார்? சொல்லுங்க சார். யூடியூப் சேனல் இருந்தா அந்த லிங்க் ஷேர் பண்ணுங்க சார். தியாகசேகர் தமிழ் ஓரிகாமின்னு போட்டீங்கனாலே வரும் சார். தமிழ் ஓரிகாமி தியாகசேகர்னு போட்டீங்கன்னா வரும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பேர்ல. ஓகே, அதை கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்கறாங்க. சரி, அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க சார். சரவண் சார். சொல்லுங்க. ஓகே சார், முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். சார் முடிச்சிட்டீங்களா? ஆமாங்க சார். பசங்கள்கிட்ட நம்ம ஃபீட்பேக் ஏதாவது கேட்கறேன்னா கேட்டு. ஓகே சார். சரவண் சார் நீங்க பேசலாம். ஓகே சார். ரொம்ப மிக அருமையாக தெளிவாக விளக்கமாக மாணவர்களுக்கு ஏற்றாற்போல் பொறுமையாக எடுத்துரைத்த இன்றைய பயிற்சியினை எடுத்துரைத்த மதிப்பிற்குரிய தியாகசேகர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்பாக மீண்டுமாக ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலேயே இத்தனை நாள் நடைபெற்ற பயிற்சியை விட இன்றைய எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மாணவர்கள் ஆர்வமாக பங்கேற்கக்கூடிய ஒரு பயிற்சியை நாங்கள் வந்து காண முடிந்தது. நிறைய பிள்ளைங்க வந்து பார்த்து ஆர்வமாக உட்காந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் வந்து குழுவிலும் உங்களுடைய ஃபீட்பேக் போடுங்க. இது வேறு விதமான பயிற்சி நாங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பயிற்சி மேலும் உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக அவசியமா இருக்கிறது. இதே போல வீட்டுல நீங்கள் பெற்றோர்களுக்கு தொல்லை கொடுக்காம ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாதான் வாழ்க்கையில மற்ற நகர்வுக்கு நம்மளால கண்டிப்பா செல்ல முடியும். நல்ல உங்களுடைய அறிவுத்திறனை நீங்க வளர்த்துக் கொள்வதற்கு இது போன்ற பயிற்சிகள் உங்களுக்கு உந்து சக்தியா இருக்கும். மாணவர்களுக்கும் மாணவர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்கும் எங்க குழுவின் சார்பாக இந்த நேரத்துல மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏதாச்சும் மாணவர்கள் யாராச்சும் சொல்ல விரும்புனா இந்த சொல்லுங்க.
மாணவர்கள் யாராவது டவுட் சார்ட்ட கேட்கறதுல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஒவ்வொருத்தரா அன்மியூட் பண்ணலாம். ஒரே டைம்ல எல்லாரும் கொடுக்க முடியாது, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அன்மியூட் பண்ணுங்கன்னு. சாரி பண்ண முடியல, ஒவ்வொருத்தரா நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு தேவையான நிறைய பயிற்சிகள் இது மாதிரி கொடுக்க உள்ளோம். உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அது ஃபீட்பேக் கொடுங்க. ஃபீட்பேக் வாட்ஸ்அப் குரூப்ல என்ன ட்ரைனிங் வேணும்னு நீங்க சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். இப்போ நீங்க வந்து ஒவ்வொருத்தரா ரைஸ் பண்ணீங்கன்னா நம்ம சார்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இவங்க சக்திவேல் ஒருத்தர் கேட்டிருக்காரு, அன்மியூட் கொடுக்குறேன், பேசுங்க. சக்திவேல் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் குட் ஈவினிங் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் கேக்குதுங்களா சார்? கேக்குது, சொல்லுங்க சார். சார் நான் இது வரைக்கும் நான் நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன் சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓ. ஆக்சுவலா அதுல வந்து ஒரு ஜாயின் பண்ணும்போது பசங்க வந்து ஒரு 40 பசங்க இருப்பாங்க சார். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா அதுல 10 பசங்க இல்ல 5 பசங்களா மாறி போயிடுவாங்க சார். இது நான் ஒரு முறையும் நீங்க செஞ்சுட்டு வரும்போது நான் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாக்குறேன். ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகரிச்சது கண்டி அது குறையல சார். உண்மையாலும் இந்த டீம் இந்த குழு ஆரம்பிச்சு இது பண்ற டீமுக்கு உண்மையாலுமே ஹேட்ஸ் ஆஃப் சார். நான் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன். இதை நம்ம ஏன் இவ்வளவு நேரம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. இந்த கோவிட் டைம்ல பசங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க சார். ஆனா இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கு கட்டாயம் பசங்களுக்கு அவங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். இந்த ட்ரைனிங்கை நம்ம தொடர்ந்து பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க சார். நான் டீச்சரு, நான் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நான் இதை என்ஜாய் பண்ணேன் சார். எந்த ஒரு ஆசிரியர் குழந்தையாக மாறுகிறானோ அவனே மிக தலை சிறந்த ஆசிரியர். கண்டிப்பா இன்னைக்கு இதுல இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்களுமே அவங்க குழந்தையா மாறி இருக்கிறாங்கன்றத நான் இந்த வீடியோஸ்லயும் நான் பார்த்துட்டு இருந்தேன் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி சார். சார் அந்த உங்க கூட இன்டராக்ட் பண்ண பசங்களுக்கு உண்மையாலுமே பாராட்டுகள் சார். இன்னும் ரொம்ப மெச்சூர்டா அவங்க கொஸ்டின் கேட்டிருந்த பசங்களை பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் ஆர்வமா இருந்ததுங்க. அந்த செஞ்சு காமிச்ச ஆசிரியர்கள் கூட இன்டராக்ட் பண்ண மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி சார். தேங்க்யூ சக்திவேல், நன்றி. நன்றி. உண்மையாகவே நீங்க சொன்னது உண்மையான கூற்று. குறிப்பாக நிகிதாவினுடைய ஆர்வத்தை கண்டு வியந்துட்டேன் நான் உண்மையிலே. அதுல உண்மையிலேயே கங்க்ராட்ஸ் டு நிகிதா, உண்மையிலேயே பாராட்டுகள். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை, கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. அடுத்தது யாராச்சும் இத்தி ரமேஷ் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. எஸ் சார். தேங்க்யூ சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவா காட்டிங்க சார். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி. நெக்ஸ்ட் கேலக்ஸி J6 அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க மேம். ஹலோ, வணக்கம் சார். சார் வந்து இப்போ சொன்னார் இல்லைங்களா, ஓரிகாமிக்கு வந்து காலேஜ் எல்லாம் இருக்குன்னு சொன்னார் இல்லைங்களா, அது கரஸ்ல இருக்குதுங்களாங்க சார்? ஓரிகாமி கிளாஸ் வந்து கரஸ்ல செஞ்ச முடியுமா, கத்துக்க முடியுமா? ஹலோ சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன் சார். சார் சொல்றேன் மேடம். இந்த ஓரிகாமி வந்து ஒரு இன்ஜினியரிங் ரிலேட்டடான சப்ஜெக்ட் உங்களுக்கு. வணக்கம் சார், நான் வந்து இப்போதைக்கு வந்து சார் ஸ்கூல் டீச்சர். புரியுதுங்க மேடம். இப்போ நீங்க வந்து அது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க பிராக்டிகலாவே கத்துக்கலாங்க மேடம். சரிங்க சார். அது கோர்ஸா வந்து இப்போதைக்கு வந்து இந்தியாவுக்கு அது இன்ஜினியரிங்ஸ்லயே வந்து இன்ஜினியரிங்ல ப்ராடக்ட் டிசைன்ல 2 பேப்பர் தாங்க இருக்குது ஓரிகாமி. ஓகே, அந்த அளவுக்கு தான் இருக்குது. புதுசுதான் இந்தியாவுக்கு ஓரிகாமி சப்ஜெக்டா வந்திருக்கிறது. இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாம் வரலைங்க. நார்த் இந்தியாவில் அவைலபிள். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. சித்திக்ஷா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. குட் ஈவினிங் சார். வணக்கம்ப்பா, சொல்லுங்க.
சார் ஒரிகாமி புக் சொன்னீங்கல்ல சார், அது எப்படி சார் வாங்குறது? நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கப்பா? வாணியம்பாடி. வாணியம்பாடியில கொஞ்சம் அந்த பெரிய ஸ்டேஷனரி புக்ஸ் எல்லாம் விற்கிற கடை, ஜெனரல் புக்ஸ் விற்கிற ஸ்டேஷனரி கடை எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார். அங்க கேட்டீங்கன்னா கிடைக்கும். அதாவது தமிழ்ல இப்ப நம்ம 2 புத்தகம் எழுதியிருக்கிறோம், அது கிடைக்கும், புத்தக கடையில கிடைக்குது. அது இல்லாம ஜென்ரலா இங்கிலீஷ் புக்ஸ் நிறைய பேப்பர் ஃபோல்டிங் ஆர்ட்னு போட்டிருப்பாங்க, பெயிண்டிங் அட்டையில கிடைக்கும் உங்களுக்கு. சித்திக்ஷா வாணியம்பாடினா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நானும் வாணியம்பாடி தான், வாணியம்பாடியில உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகே சார், தெரியும் சார். சில புத்தகத்துல வந்து ஓரிகாமின்னு போட்டிருப்பாங்க, சில புத்தகத்துல வந்து பேப்பர் ஃபோல்டிங் ஆர்ட்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஓகே சார். நெக்ஸ்ட் ஜனனி, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. குட் மார்னிங் சார். குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு சார். மகிழ்ச்சி. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு சார். ஓ, சொல்லுங்கப்பா, கேக்குது, சொல்லுங்க சார். ஒரு ஸ்டெப்பும் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு சார். ஓ, ஓரிகாமி பிடிக்குதா உங்களுக்கு? ஓகே, நம்ம ஒரு 5 ஸ்டெப் 8 ஸ்டெப் பண்ணிருக்கிறோம். இன்னும் நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க அடுத்த 20 ஸ்டெப் 30 ஸ்டெப்னு நீங்க இம்ப்ரூவ் ஆகலாம் கொஞ்சம் கொஞ்சமா. சந்தோஷ் சபரீஷ், நீங்க நெக்ஸ்ட் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். சார் யூடியூப் சேனல் பேரு இன்னொரு தாட்டி சொல்ல முடியுமா சார்? தமிழ் ஓரிகாமின்னு போட்டீங்கன்னா வரும். ஓகே சார். சார் நீங்க ஏதோ பேசுன்னு தக்காரிங்க ஏதோ சொன்னீங்களே சார், அது மட்டும் தான் நான் செய்யறேன் சார். அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார், அந்த ஸ்டெப் மட்டும். பேசும் காக்காங்களா? சந்தோஷ் கொஞ்சம் சத்தமா பேசுங்க, லவுடரா பேசுங்க. சொல்லுங்கப்பா. ஓகே, நெக்ஸ்ட் முருகன், நீங்க கேளுங்க. முருகன் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஓகே, அவர் லைன்ல இல்ல போல இருக்கு. பிரகாஷ். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நன்றிப்பா, ரொம்ப மகிழ்ச்சி. சார் நம்ம இந்த புக்கு சொன்னீங்கல்ல சார், ஓரிகாமாக்கு புக்கு. ஆமாப்பா. அது எங்க சார் வாங்கலாம்? அது புத்தக கடையில கிடைக்கும். நான் ஓரிகாமி சம்பந்தமா நான் தமிழ்ல ஒரு 2 புத்தகம் எழுதியிருக்கிறேன். அது உங்க சார் மூலியமா வேணா நம்ம கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். நம்ம குழுல ஷேர் பண்ணுவோம். தேவையான புக் வேணுன்றவங்க சார்கிட்ட வாங்கிக்கலாம். சரவண் சார் அதுக்கு ஏற்பாடு பண்ணுவார். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் 5 மணி ஆயிடுச்சு, முடிச்சிடலாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சார் சொல்லிடுறேன். சொல்லுங்க. இந்த கலந்துகிட்ட மாணவர்கள்லாம் அவங்க செஞ்ச உருவங்கள்ல ஒரு போட்டோ எடுத்து நீங்க வச்சிருக்கிற அந்த குரூப்ல அனுப்பி விட்டு ஃபீட்பேக் பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் சார். மாணவர்கள் அனைவரும் நீங்க செஞ்ச அந்த ஓரிகாமி மாடலை போட்டோ எடுத்து நம்ம வாட்ஸ்அப் குழுல வந்து பகிர்ந்து அதுக்கான ஃபீட்பேக் வந்து கொடுக்கணும்னு சொல்லி சார் கேட்கிறாரு. எல்லாருமே அது மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரவண் சார், இந்த செஷன் நம்ம எண்ட் பண்ணிக்கலாமா? சார் ஏதாச்சும் நிறைவா பேசுறதுன்னா சார் பேசிட்டு. ராமநாதன் வந்திருக்காரு. தியாகு சார், நீங்க சார் பேசிட்டு இருங்க, வேற ஏதாச்சும் ஒரு நிறைவா சொல்லுவார். சரி சார். இப்போ ஆக்டிவிட்டிஸ் முடிஞ்சிடுச்சு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ரொம்ப இன்னோவேட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டீச்சர்ஸ் தான் எல்லாருமே.
இதுல ஒரு 3-4 பேர் எனக்கு ரொம்ப முகநூல்ல ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான ஆசிரியர்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா கவனிச்சிட்டு இருக்கிறேன். ரொம்ப மாணவர்களுக்கு தேவையான விஷயத்த ரொம்ப தேடி தேடி ஒரு நல்ல ஆசிரியர்களா இருக்காங்க. அது எல்லாருமே நண்பர்கள் தான் கிட்டத்தட்ட. ஒரு இந்த இன்னோவேட்டிவ் டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க அது வெறும் பேர்ல மட்டுமே இன்னோவேட்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூல்லயே வந்து ரோபோட்டிக் கிளாஸ் தான் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்ச நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரோபோட்டிக் ட்ரைனிங் எல்லாம் பசங்களுக்கு தெரியாது. மெட்ரிகுலேஷன் லெவல்ல இருக்கிற ஸ்கூல் பசங்களுக்கு ரோபோட்டிக் கிளாஸ் எல்லாம் கிடையாது. ஆனா இந்த ஆசிரியர்களோட தனிப்பட்ட முயற்சியில நிறைய ஒரு டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட கிளாஸஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் கூட இந்த டீம் ஸ்ட்ரென்த் தான் அதுக்கான காரணம். இருக்கிற எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா நல்லா இயங்குற ஆசிரியர்கள். அதை நான் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கேன் 3 வருஷமா. அதுல என்னையும் இணைச்சிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த டீம் இன்னும் பல இடத்துக்கு போய் சேரணும். நிறைய தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாணவர்களுக்கு நீங்க ஒரு நல்ல எனர்ஜியா மாறுவீங்க. அது நடக்கணும். மகிழ்ச்சிங்க. இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு காரணமா இருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது நன்றியும் அன்பும். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி உரை திரு ராமநாதன், தஞ்சாவூர் மாவட்டம், பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள ஆசிரியர், மாணவர்களின் அன்பாசிரியர். இந்த நேரத்தில் அவரை இணைந்ததில் நாங்க பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். அவரை நன்றி வழங்குமாறு குழுவின் சார்பாக அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னோவேட்டிவ் டீச்சர்ஸ் டீமின் சார்பாக நடைபெறும் ஓரிகாமி என்னும் ஜப்பானிய காகித மடிப்பு கலை பயிற்சியை நமக்கு வழங்கிய திரு சேகர் சார் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ரொட்டேரியன் டாக்டர் ஃபரான் சவுத் அவர்களுக்கும் மற்றும் தேசிய நல்லாசிரியர் தகவல் தொழில்நுட்ப நல்லாசிரியர் திரு திலீப் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அருண் சார் அவர்களுக்கும், சரவணன் சார் அவர்களுக்கும், ஜெய்சீலன் சார் அவர்களுக்கும் மற்றும் காளிதாஸ் அவர்களுக்கும், மேலும் இன்று நடைபெற்ற பயிற்சியில் கலந்து கொண்ட 170 மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் இன்னோவேட்டிவ் டீச்சர்ஸ் டீமின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முடிச்சுக்கலாம் சார். அருண் சார். எஸ் சார். கடைசியாக எதாவது சொல்லிடுங்க. அதான் மாணவர்கள் இன்னைக்கு கற்றுக்கொண்ட உங்களுடைய கற்றல் அனுபவங்களையும் நீங்க அந்த செய்த அந்த ஓரிகாமியும் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணீங்க. அப்பதான் உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்க அதை இன்ட்ரெஸ்டிங்கா செய்திருக்கு எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு வந்து இன்னும் எனர்ஜியை கொடுக்கும். மேலும் மேலும் எங்களை வந்து நாங்க அடுத்த கட்டத்துக்கு சொல்றது. தேங்க்யூ. நீ கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டுமாக ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஸ்ரீதேவி மேம். எஸ் சார். ஓகே, நீங்க ஃபினிஷ் பண்ணிடுங்க பேசி. எஸ் சார். Thanks for all the kids who were here, participated very interestingly. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. குட்டீஸ் ரொம்ப ஈகரா அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ ஸ்டே வித் அஸ், லேர்ன் மோர். பேண்டமிக் பீரியட்ல டாக்டர் ஃபரன் சார் ரொம்பவே சிச்சுவேஷன் சரியில்லைனாலும் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளேயும் இருந்தாலும் கூட சேஃபா இருங்க, பிகாஸ் 3rd wave பத்தி அவர் சொன்னாரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் டாக்டர் ஆல்சோ. அண்ட் தியாக சேகர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க சார். குழந்தைங்களுடைய லெவலுக்கு இறங்கி வந்து அவங்க கிட்ட ஒவ்வொரு இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அந்த குட்டீஸ் பேசினது ரொம்ப உங்ககிட்ட ஒவ்வொரு ஸ்டெப்பா கேட்டு பண்ணாங்க. அண்ட் மற்ற குட்டீஸ்ல வந்து அன்மியூட் பண்ணலையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கட்டாயமா அடுத்தடுத்த செஷன்ஸ்ல வேற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்க சான்ஸ் கொடுப்போம். ஸோ டிப்ரெஸ் ஆக வேண்டாம். அண்ட் 5 மாடல் சார் செஞ்சு காட்டியிருக்காரு. ஒருவேளை அது உங்களுக்கு இடையில டவுட்ஸ் புரியலன்னு கேட்டுட்டு இருந்த குட்டீஸ்க்கு வந்து இந்த லைவ் வீடியோவை வந்து அருண் சாருடைய யூடியூப்ல ஷேர் பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க போயிட்டு ஸ்ட்ரக் பண்ணிக்கிட்டு நீங்க எந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியலையோ அதை நீங்க செஞ்சு பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot. தேங்க்ஸ் ஃபார் ஆல் த கிட்ஸ் ஹியர். தேங்க்யூ சார். நன்றி, மிக்க நன்றி. அருமையான ஒரு பயிற்சி கொடுத்தீங்க. மீண்டும் குழுல செகண்ட் பார்ட் இருக்கும், அதையும் தெரிவிச்சுக்கலாம். அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றி, ஆசிரியர்களுக்கும் நன்றி. இது போன்ற பயிற்சிகள் நிறைய இருக்கும். அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கலான் இருக்கோம். அதுலயும் நீங்க எல்லாமே கலந்துக்கலாம். நன்றி.
இதோட செஷன் என் பண்ணிக்கிறோம்.